என்ன பொழப்பு ஒரு வேலையும் காணாமே. அம்மா ராசா இல்லை எந்திரா எந்திரா டேய் செல்லா எந்திரிச்சு மூஞ்சிய காட்டினாத்தானா அண்ணன் சம்பாதிக்க முடியும். ஐயா 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 வாங்க ஐயா ஐயா வாங்க 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 ஐயா கிங் கோப்ரா ஐயா. அட சண்டாளங்களா என்ன தவ்வுறாங்க பாத்தியாடா கிருஷ்ணமூர்த்தி, உன்னை பார்த்தாவே 10 அடி பயந்து போய் நிப்பாங்க. இப்ப அவ்வளவு வேலை உன்னை தாண்டிட்டு போற அளவுக்கு நம்ம கேவலமாயிட்டோம் பாத்தியா. கிருஷ்ணமூர்த்தி ஐயா எத்தனை நாளைக்கு தான் நீங்க நாட்டாமையாவே இருக்கிறது? அட் எலெக்ஷன்ல நின்னு எப்படியாவது நீங்க எம்எல்ஏ வாங்கினுங்க. சுத்து பக்கம் 18 கிராமத்திலயும் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா தான் எம்எல்ஏ வாங்கன்னு எவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்க தெரியுமா? அவ்வளவு புகழ் உங்களுக்கு. கிருஷ்ணமூர்த்தி ஐயா எம்எல்ஏ ஆனா இந்த ஊருக்கே பெருமை தானே ஐயா. பசிக்குதாடா கிருஷ்ணமூர்த்தி? ஐயோ அண்ணன் 10 பைசா கூட இல்லடா. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை தவளை மாதிரி குறு குறுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டானே. ஏய் கவலைப்படாதா கிருஷ்ணமூர்த்தி, உங்க அண்ணன் முனியாண்டி இருக்க வரைக்கும் உன்னை பட்டி போட மாட்டான்டா. இப்பயே பக்கத்து கடையில போய் எனக்கு உனக்கு வேண்டிய ஆகாரம்லாம் புடிச்சு வர்ற. நீ தைரியமா இரு. அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆகி போச்சுன்னா கிருஷ்ணமூர்த்தி ஒரு கூச்சல விடுற உள்ள வந்து அலப்பறை கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம். நான் வர்ற வரைக்கும் இந்த மகடி இந்த பொட்டி படிக்கலாம் பாத்துக்க. அண்ணன் வந்துடுறேன். இருந்துக்கிறியா இருந்துக்கிறியா இருந்துக்க. இப்படி காசு இல்லாம பிராடு பண்ணி பிழைக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சடா கிருஷ்ணமூர்த்தி. அவன் அவனுக்கு 4 காசு இருந்தா அரையும் குறையமா அவுத்து போட்டு ஆறாக இருக்கா டான்ஸ் அதை பார்க்க போறானுங்க. உன்னை எல்லாம் அரையும் குறையமா எவன் பாப்பான்? சகிக்காத. ஆனா வாங்கி கொடுத்தா கொண்டாந்து கொட்டினா நல்லா திங்கிறடா. அவனே திங்கிறதுக்குனே பிறந்திருக்க. என்ன பண்ண சொல்ற? பெருசு தள்ளி உட்காரியா? ஐய எந்த எருமடா அப்படி சாப்பிட்டா? கர்ம கர்ம நல்ல மாட்டு கொடுத்தல சாணி போட்ட மாதிரி. ஐயா தம்பி கொஞ்சம் வாயா ஐயா. யார பார்த்து தம்பின்னா கொப்ப வயசு எனக்கு. அப்படியா? தெரியாம சொல்லிட்டேன்டா. ஏண்டா இப்படி குப்பையும் குப்பையும் இருந்தா மனுஷன் சாப்பிடுவானடா? போல கிளீன் பண்றா. அப்படி சொல்லு. தொம்பியாம் இல்ல தொம்பி. இவெல்லாம் எப்படா சாப்பிடுறா? தொடரா தொடரா. என்ன கோவம்டா. போ ஐயா தம்பி வாப்பா. ஐயோ டே பெரியவரே வாடங்க. சாப்பிட என்ன இருக்கு? என்ன கொடுத்தா சாப்பிடுவேன்? அகராதி பிடிச்சவனா இருக்கான ஐயா. பாரின் சரக்கு தான் கொண்டு வா. ஆமா இவர் பெரிய தொழிலதிபர். பாரின் சரக்கு வேணுமா? பாரின் சரக்கு இந்தியா சரக்கு தான் இருக்குது. சரக்கு மூலியமா பாரின் போலாம் பார்த்தா போ விட மாட்டேங்கிறாங்க. சரி ஒரு குவார்டர் மங்கு கொண்டு வா. மங்கு பாத்தியா நீ? ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போற. அட நாரப்பயல. யோ ஒரு 4 சிக்கன் பிரியாணி 6 மட்டன் பிரியாணி ஒரு 12 ஆப்பாயில் 12 ஆம்லெட் போடு. அதெல்லாம் வேணாம். நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போடா பெண்ணே. இங்க பரோட்டா மட்டும் தான் இருக்கு. ஆசைப்பட்டது திங்க முடியலடா. சரி சரி நல்லா போட்டாவள குழம்பு ஊத்தி பிச்சு போட்டு கொண்டு வா. மூதேவியல மூஞ்சியெல்லாம் கழுவியாச்சு. மாட்டுச்சாணி அள்ளி போடுற மாதிரி போறீங்களா? டேய் ஹோட்டல்ரா இது. ஒரு கைக்கு காண மாட்டாது. ஏப்பா ஒரு 10 பச்சை முட்டை கட்டுறா என் கிருஷ்ணமூர்த்திக்கு. ஏன்னா அந்த கிருஷ்ணமூர்த்தி எரும மாட்டு போய் முட்டை இல்லாம இருக்க மாட்டான். நானும் பாக்குறேன். எங்க ஐயாவை பேரை சொல்லி கிருஷ்ணமூர்த்தி கூப்பிட்டது இல்லாம வாடா போடா நான் சொல்றேன். என்ன என்ன வாடா அடிச்ச? முதலாளி எடுத்துட்டு ஒரு சிங்கத்தை கை நீட்டி அடிச்சு விட்டியா? உன்னைய பொட்ட ஓபன் பண்றா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதா? இந்த வாட்டி மிஸ் ஆகாதா? மஞ்சா சொத்து எடுக்காம விட மாட்டேன்டா. ஓகே சார் யூனிஃபார்மா அனுப்புங்க. என்னது?
ஹலோ 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 பசங்களுக்கு நம்ம தான் கத்து தரணும் தவிர பசங்க நம்மள பார்த்து கத்துக்கிறப்படாது. புரியலையே சார். புரியல? நீ ஸ்டூடெண்டா டீச்சரா? அது நான் லோ இப்பு இத்துரு கொண்டு ஜாக்கெட் பின்னால முதுகு செவரு மாதிரி தெரியுது. உன்னை பார்க்கும்போது எனக்கே சிபிச்சு பிச்சு பிச்சுன்னு ஒரு மாதிரியா இருக்க. பசங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு பசங்களே ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டா என்ன ஆகும்? என் பொழப்புல மண்ணள்ளி போட பாக்குறியா? என்ன சிரிப்பு? இங்க படிக்கிற பொண்ணு அப்புறம் நாளைக்கு ஒண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ண ஸ்கூலுக்கு அசிங்கமா ஏறாது? இனிமேல் ஸ்கூலுக்கு வர்றப்ப பழைய நடிகை கண்ணாம்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். கண்ணாம்பாவா? அது யாரு சார்? உன் பாட்டியை பாத்திருக்கீல்ல? ஐயே, அந்த மாதிரி தான் வரணுங்க. நொய்ய வா கையெழுத்து சார். ட்ரெஸ் மாத்திட்டு வந்து போடு. வந்துட்டான். அப்படியே விட்டா நாளைக்கு நீச்சல் ட்ரெஸ்ல வருவா போடு. டீச்சரா டீச்சர். மாணவர்களே, இன்று நான் உங்களுக்கு ராமலிங்க பிள்ளை அவர்களின் அழகிய கவிதை ஒன்றை சொல்லித் தரப் போகிறேன். கவிதையின் தலைப்பு கைத்தொழில். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை, ஒத்துக்கொள். ஆஹா, எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காரு பார்த்தீர்களா? ஒரு சிறு தொழில் தெரிஞ்சிருந்தா உன் எதிர்கால என்னங்கிற கவலையை விடுங்கிறார். யாருகிட்டயும் கைய நீட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற. இந்த காலத்து பசங்க கஷ்டப்பட்டு தொழில் செய்ய ரொம்ப வெட்கப்படுறாங்க. எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கே சரியாமோ? அடே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சொல்லடா. நான் கேட்பது காதில் விழவில்லை. வாயை திறந்து சொல்லடா. சார், போன வாரம் பக்கத்து தேர்ல ரிலீஸ் ஆற மலையாள படம் பார்க்கறதுக்காக நாங்க 3 பேரும் காசு கலெக்ட் பண்றோம் சார். ஈன பிறவிகளே, படிக்கிற பிள்ளைகளா நீங்கள் இந்த மாதிரி அசிங்கமான படங்களை பார்க்க போகிறேன் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? முதலில் வெளியில போடா. போடா. நீ ஏண்டா? நீயும் போடா. அடே, நீயும் போடா. போயும் போயும் அந்த படத்திற்காக காசை சேகரிக்கிறார்களே, அப்படி ஒரு சீன் கூட அதில் இல்லையே. அந்த ஆஃப் பாயில் வெளில வரட்டும், ஒரு வழி பண்ணிடலாம். ஆமா மச்சான். எங்கடா போறீங்க? தம்மு மேட்டர் வாடா. டேய் வாடா. வாடி போய் பாப்போம் வாங்க. சீக்கிரம் வாடா. சீக்கிரம். நம்ம முன்னா போய் கொடுத்த மேட்டர் புக்கறா. இந்தா. இந்தா. வரா. இருவரும் அறைக்குள் போய் கதவை இழுத்து மூடிக்கொண்டார்கள். அவள் மனசு திக்கு திக்கு என்று அடித்துக் கொண்டது. வசீகர கண்களுடைய அந்த கட்டழகு வாலிபன் மெல்ல மெல்ல அந்த அறையை நோக்கி நடந்து வந்தான். எப்படிடா இருக்கும்? மெதுவாக வந்து எட்டி பார்த்தான். அவள் மனது புகைய ஆரம்பித்தது. வேலை பண்றா, வேலை பண்ணியா? இருடா, அடுத்த பக்கம் பார்க்கணும்ல. சீக்கிரம் சீக்கிரம். அடுத்த பக்கமா? மெல்ல மெல்ல அந்த அழகியை நோக்கி நடந்து வந்தான். What a beautiful story. படிடா 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 படிடா. கதவை தட்டும் சத்தம் கேட்டது. Boys come out. ஏன்டா நடிச்ச? என்ன காதறன? நான் எங்கடா தட்டினேன்? மொத்தம் வாங்குவேன். இச்சி இச்சி என்று சத்தம் கேட்டது. கேட்டா கேட்டு போது வாங்க. அடச்சே, எவன்டா அது சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி? நீங்க எவ்வளவு நேரம் பூஜை நடத்தினாலும் இந்த கரடி இந்த இடத்தை விட்டு நகலாது. மரியாதையா வெளியே வாங்க. வாங்கடா வெளியே. டேய், அது கரடி இல்லடா, நம்ம எச்சம்டா. ஐயோ ஐயோ, வரலப்பா. போடா. நீ போடா முன்னாடி. தம் போட்டு போடா. டேய், ஸ்கூலுக்கு படிக்க வந்தீங்களா இல்ல தம் அடிக்க வந்தீங்களா? என்ன சார் யோசனை பண்றீங்க? என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்னு யோசிக்கிறேன். ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிடுங்க சார். ஏன் இதே தப்ப அந்த ஒரு வாரம் வெளியே போய் பண்றதுக்கா? நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட வாழ்நாள் பூரா மறக்கப்படாதா? அந்த அளவுக்கு இருக்கணும். எந்த கக்கஸ்ல 5 பேரும் தம் அடிச்சீங்களோ அதே கக்கஸ்ல 5 பேர் கைய விட்டு கழுவணும். போங்க சார், ரொம்ப அசிங்கமா இருக்கும் சார். இத முதல்ல யோசனை பண்ணிருக்கணும். போடா.
போடா டேய், இந்த பாக்கெட் எடு அது எல்லாத்தையும் போறேன்டா போடா போ போடா எங்க வந்து விளக்க மாட்டேங்குது கழுவுடா அம்மா அடிக்கிறீங்க தம்மு தண்ணி ஊத்துறாடே. அதையேண்டா கையில வச்சுக்கிட்டு இருக்க குளிக்குள்ள போடா. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எங்க? ஒண்ணு இல்லடா, இந்த பக்கமா வந்தேன். எப்ப வந்தாலும் வெறுங்கையோட வரேன்னு கேப்பீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கடா. இந்தாடா உனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு. இந்தா உனக்கு ரொம்ப பிடிச்ச முகல் பிரியாணி, என்ஜாய். தயிர் சாதம், சிக்கன் 65, செட்டிநாடு கடாய் சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கும், சாப்பிடு. இந்தா வந்துட்டாயா. குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். வெல் ஆல் பாய்ஸ் ஆல் கேர்ள்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப பொறுமையா நிதானமா மனுஷனா பாடம் நடத்த வந்திருக்கேன். என்னை மிருகமா மாத்திராதீங்க. அதையும் மீறி நீங்க எடக்கு முடக்கா ஏதாச்சும் எகத்தாளம் பண்ணீங்க, அப்படியே ஆசிட்ல போட்டு அமைக்கிடுவேன். பி கேர்ஃபுல். ஓகே ஓகே சார். வெரி குட் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் சைடுல இருந்து வாய்ஸ் வருது, ஜென்ஸ் சைடுல இருந்து சத்தத்தை காணோம். ஓகே சார். வெரி குட் வெரி குட். பிராக்டிக்கல் கிளாஸுக்கு முதல்ல தேவை கவனம், பொறுமை. எந்த பொருள் எடுத்தாலும் நிதானமா கையாளணும். என்ன புரியுதா? ஆஹா, நம்ம பொறுமைய குச்சி விட்டு குத்தி பாக்குறாங்களே, கொஞ்சம் எச்சரிக்கையாத்தான் இருக்கணும். டேய், ஏன்டா போய் பீட்டி வாத்தியாரை கூட்டி வா. ஓகே சார். போ படாங்க வாங்க. சட்டை கலலாம், கலண்டா சட்டைய கலட்டு. இந்த பார், சட்டையை சுருட்டி ஒரு சில்லு விடாம நல்லா தொடச்சு வலிச்சு எடுக்கிற. எடு. டேய், தொடச்சு முடிச்சோம்னா சுவு சாட்செல்லாம் கலந்து வெறுங்காலோட நடந்து பார்ப்பேன். லேசா குத்திச்சா கூட உன்னை கொண்டு விடுவேன். தொட. நல்ல அரிசி முட்டமா இருந்துகிட்டு என்ன அட்டகாசம். அந்த பொண்ணுங்களை பாருங்கடா, எவ்வளவு பொறுப்பா பக்குவமா நடந்துக்கிறாங்க. அவங்கள பார்த்தாவது திருந்துங்க. கரிஷ்மா, இங்க என்ன? இப்பதானே உங்களை பத்தி பெருமையா சொன்னேன். அதை காப்பாத்திக்க தெரியாது. அறிவிட்ட குரங்கு குரங்கு. வாங்க. சாரி சார், என்னையும் சட்டையை கழட்ட சொல்லிடாதீங்க சார். என்ன முட்டாள நினைச்ச? போன துணி எடுத்தா கூட சேர்ந்து தொடலாமா? குட் மார்னிங் சார். இந்த பாலு எவன் சேட்டை பண்ணாலும் உடனே வாழை ஒட்ட நடக்கிறதா வேலை. ஓகே? எஸ் சார். தாயா நின்ன இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க. போச்சுடா போச்சுடா. ஒன்னும் போகல. இந்த சொல்யூஷன்ல இத 2 சொட்டு ஊத்தி அதுல வர்ற புகைய யார் மூக்குல காட்டினாலும் ஆள் செல்லதான். பீச் போலாமா? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணும் இல்ல சார், ஹெல்ப் பண்ணவான்னு சிக்னல் கொடுத்தா வேணா நானே போறீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஏன் ரொமான்ஸ் லுக்கு? பிச்சு புடம் பிச்சு பொறுக்கு. என்ன பாக்குற பொறுக்குறல? ஈஸ்வர் எதிகோ சோடியம் பைகார்பனேட், இதான் நம்ம ஸ்பெஷல் ஃபார்முலா. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இதோட ரிசல்ட் என்ன சார்? இங்கிட்டு பாருங்க சார். இதான் ரிசல்ட்டாடா?
You get out! Hi! ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களும் டொனேஷன் கொடுத்துட்டாங்க. நீ ஒரு ஆள் தான் பாக்கி. என்ன நினைச்சிட்டு இருக்க? குடுக்கலாம்னு முடிவு பண்ணியா? சாரி சார், டொனேஷன் கொடுக்கற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல சார். எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சுதான் சார் என்ன படிக்க வைக்கிறாங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். இதே முதல்ல நீ என்ன சொல்லல? ஏன் சொல்லல? வாங்க கூட. ஆமா. டியர் ஸ்டூடண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் டேபிள் கட்டுறதுக்காக எல்லாரும் டொனேஷன் கொடுத்தீங்க. பாவம் பாக்கியாக இருந்த பொண்ணுனால கொடுக்க முடியல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்ததுக்கு பின்னால ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்னால கொடுக்க முடியலனா அது நம்ம எல்லா பேருக்குமே அசிங்கம். இந்த பொண்ணுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து உதவி பண்ணி அந்த பொண்ணோட மனத்தை நம்ம எல்லாரும் காப்பாற்றணும். முதல்ல என்னால முடிஞ்சது 500. சுஜா, நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். உங்களால முடிஞ்ச 5 or 10 அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். நான் அங்க இருக்கேன். ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. டிவி வச்சிருக்காங்க, படம் போட மாட்டேங்கிறாங்க. இது என்ன மைக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, மைக் ஸ்டேஷன் 1 2 3. ஐயோ, அதுக்கு மேல தெரியலையே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. ஒரு புக் எடுத்துக்கிட்டுமா சார்? தாராளமா எடுத்துக்கங்க. உங்க ஸ்கூல்ல ஏகிட்ட நல்லா தான் இருக்கீங்க. Okay. பேர் என்னம்மா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா சார்? லேக்கா. லேக்கா? என்ன அதுக்கே மறந்து நானு? இல்ல அதே பேர் வச்சுக்கிட்டா வேற பேர் மாத்திட்டீங்கன்னு சும்மா செக்கிங் பண்ணேன். செக்கிங் பண்ற மூஞ்ச பாரு. எடுத்துக்கிறேன். எடுத்துக்கங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். பரவாயில்ல. வாடி வாடி நட்டுக்கட்டு மசமா வந்து மாட்டி அப்படி போடு. அதுக்கு இப்போ என்னங்குற? தானே தானே தானா நானே தானே தானே தன்னா நானே. அப்படி போடு. அறிவு இருக்கா உனக்கு? கூட்டி வந்து கொட்டுறீங்க. என்னன்னு அந்த பிரின்சிபல் எவ்வளவு சிட்டு தெரியும்ல? பொம்பளை வாடா கண்டாலே பிடிக்காது. நீ என்னடானா அந்த பொம்பளை மடியில போட்டுட்டு வாடி வாடி நாட்டு கட்ட பாட்டு பாடிட்டு இருக்க. அதுவும் மைக் ஆன் பண்ணிட்டு. நல்ல வேளை நாங்க வந்துட்டோம், இல்ல ஸ்கூல்ல நாரி இருக்கும். அது மட்டும் இல்லையா, போலீஸ் தெரிஞ்சா உனக்கும் 10 வருஷம் எங்களுக்கும் 10 வருஷம். இந்த ஆளு போடுங்க. அடிச்சீங்கன்னா பாத்துங்க. ஏன்னா சிவனே பாம்பு வித்த காரணம் கூட்டி வந்து ஏன்டா அப்படி மிஞ்ச பண்றீங்க? நான் போகலாம். அண்ணே உட்காருங்க. என்னண்ணே நீங்க சிட்டா இருந்தா தானே நாங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும். ஆமா, சாதிக்கிறீங்க. இங்க வந்தவன மிஞ்சி ஓடிங்க, நம்ம அரிக்குது. கழுத்து வர இறுக்கமா கட்டி பண்ணீங்க. எந்நேரம் தூக்குறது மாதிரி இருக்கடா எனக்கு. அண்ணே கொஞ்ச நாள் தானே பொறுத்துக்கோங்கண்ணே. சரி, ஒரு பீடி இருந்தா கொடுங்க. அண்ணே பீடி என்ன பீடி? 6 மணிக்கு அப்புறமா ஒரு பாக்கெட் சிகரெட், ஆஃப் பிராந்தி, பிரியாணி போட்டு வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு ஒரு பீடியா அரை பாட்டில் சாராயம் கொடுத்தா போதும். ஓ, இந்த ஆள் பத்தி ஒன்று விட்டு போதான்னு பாரு.
டேய் சிலுக்கு வீடியோ ஸ்டாக்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து கூட. யோ ஸ்கூல்ல பீடி எல்லாம் பிடிக்க கூடாதியா, வகுப்பு நாரிடுமியா. கக்கத்துல போய் எழுதுகிறேன் குர்ரா. சொன்னா கேளியா, வேணாம் உன் சொல்ல தாங்கல. குர்ரா நெருங்க கேட்காத எரும மாடு. டைம் யோ காலையில வைப்பாங்க பாக்கல வையா. போடா காலையில இருந்து இழுக்க வெல்லாம் பையில வைக்கலாம். பாத்ரா பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச். என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே அசையாமல் அங்கே நில், அருகில் வருகிறேன். ஆஹா கட்டி நசுங்கிருச்சே. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நோ மென்ஷன். ஆமா நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. இதே பந்து? டீச்சர், டீச்சர் என் பந்து. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நீங்க டீச்சர் கிட்ட என்னடா பேசிட்டு சார்? அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏன்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்கள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா வாங்கி வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டேறா, நோட்டேறா. தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாளை உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ, எப்படி என் கெடுபிடி? ஒழுங்கா நில்லு. உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா? பாவம், ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாங்க சார். என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா ஏன் முன்னால வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கண்டுபிடிச்சு உள்ள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார். நான் 2ல 1 பாத்து வரேன். போங்க. 2ல 1 பார்க்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவர் அதான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் 2 யார் 1? அவன் 2, நான் 1. பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாரு? அவர் யாரு நினைச்சா? சார் நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா, நீங்க மட்டும் போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா அந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? வச்சுக்க. ஆயா விஷயத்தை ஆழ குடி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்லன்னா என்ன, சந்தை கடைக்கு போலாம் வா. அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பாக்கலாம் சார். இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கணும். சரி டீச்சர். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புலயும் இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா,
கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். Follow me. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிச்ச உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கற்றோம். படித்தறினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எடுத்து கேட்கணும். கிட்டவா கிட்டவா. ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு நம்ம ஹெட் மாஸ்டர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுவேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்கார்ந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல காலை வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இதே வண்டி நவர மாட்டேங்குது சார். சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கைய மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வச்சிருக்கீங்களா? விடாத விடாத விடாத. வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா சாயிர? ஏன் சாயிர? நல்லா வரும் போல. ஏன்டா சாயிர? டேய், ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேளுடா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கற. அடுத்தது சார். ஒண்ணு இல்ல சார். சார், பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துருவேன். நடக்கட்டா நடக்கட்டா. அப்படிதான். என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது. ஆமா, என்ன இது? அரிசி சார், அரிசி. ஐயா அரிசி சார், சத்தியமா அரிசி தான் பாருங்க. ஆமா, அரிசி. ஆமா, எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேக்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டு மேல உட்காந்துக்க. அரிசி வந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார், அப்ப மத்ததெல்லாம் வந்து
போகாதா? இதெல்லாம் விவரமா பசங்களா சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்து இருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் தான் சார். நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார் சார், உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். அறிவழகன், நிறுத்துறா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க. டீச்சர், உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர்னா? டிரான்ஸ்ஃபர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர், என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். எங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனசை போட்டு குழம்பிக்காத அறிவு. டீச்சர், மனசுக்கு மசால் வடையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. அறிவு, நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசும் அறிவு. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சா ஒரு பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் டீச்சர். தெரிவுறு வந்த இடத்துல 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னு இருக்கட்டும். அங்க பாத்தீங்களானே, திருட்டு போய் வசமா மாட்டிட்டான் பாருங்க. 50 ரூபாய் கம்போட நிக்கிறாங்களே. டே குலக்கட்டு, ஊர் விட்டு ஊர் வந்த இடத்துல கைய வச்சு அநியாயமா அனாதையா அடிபட்டு சாவ போறியடா. ஐயா ஐயா,
என்னை காப்பாத்திராதீங்கய்யா, என்னை காப்பாத்திராதீங்க. நீங்க எல்லாரும் குரு 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 பாக்குறத பார்த்தா என்னை காப்பாத்திருக்கணும் பயமா இருக்கியா? நான் சாக போறேன், என்ன தடுக்காதீங்க சாமிகளா, என்ன தடுக்காதீங்க. பெத்த தாயா 6 வருஷமா மூச்சு பேச்சு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்கிறான். கட்ட முண்டாட்டி கோமாவில 7 வருஷமா கிடக்கிறான். எனக்கு பிறந்தது 6 பொட்ட புள்ள. 3 பொம்பளை பிள்ளைக்கு கண்ணு தெரியல, 3 பொம்பளை பிள்ளைக்கு கையால் விளக்கல. இது யார் செய்த குத்தம்? நான் செய்த குத்தமா? நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் ஹாஸ்பிடல்ல போட்டையா, அவங்களை காப்பாத்துறதுக்காக வெளியில 10,000 ரூபாய் கடை வாங்கினேன். அந்த பணமும் வைத்திய செலவுக்கு பத்தல. அந்த பணம் வட்டி மேல குட்டி போட்டு 45,000 ரூபாய் ஆகி போச்சு. அந்த கடனை நான் எப்படியா கட்ட முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க ஐயா. அதனால என் குடும்பமே சாகிறதுக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிறது கூட கடன் கேட்டையா. அதுக்கு கூட 10 பைசா எவனும் இல்லைன்ட்டான். அதுக்காகத்தாயா எந்த புண்ணியமான வண்டியோ இந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன். ஐயா, நீங்க யாரு எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாமியா, எந்த உதவியும் செய்ய வேணாமியா. ஒரே ஒரு தீப்பெட்டி கொடுங்க, அதுல ஒரு குச்சி இருந்தாலும் பரவாயில்ல. பொறுத்துக்கிட்டு நின்ன இடத்துல சாம்பலா போயிடுறேன். எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வைய போட்டு தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க. என் சோழி இங்கே முடியட்டுவியா. ஐயா ஐயா ஐயா. இந்த அளவுக்கு தற்கொலை முயற்சி பண்ணிருக்கானா? அவன் குடும்பம் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு யோசி பாருங்கயா. நம்மால முடிஞ்சது செய்வோயா. போடுங்கயா, உங்களால முடிஞ்சது போடுங்கயா. ஐயா போடுங்கயா, பாவையா போடுங்கயா, எல்லாரும் போடுங்கயா. பாவையா முடிஞ்சது போடுங்கயா, பாவையா போடுங்கயா. தீப்பெட்டி கொடுங்கய்யா, வத்தல் போடாதீங்கய்யா. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? யாருக்கா பிரச்சனை இல்ல? கடன் வாங்கினவெல்லாம் சாவணும் நினைச்சானா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கிடப்பான். இத பாரியா, பல்லுக்குள்ள இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான். இத 4000 ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறையா? போயா, போய் ஹாஸ்பிடல் போய் குழந்தை குட்டி காப்பாத்தியா. ஐயா, நான் கேட்டது தீப்பெட்டி, எனக்கு பணமெல்லாம் வேணாம். பேசாதயா, நானும் புள்ள குட்டியை பெற்றவையா. இதாயா? ஐயோ ராசா துடிக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குதாயா இங்க வந்து? ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்ல சாமி. நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கணும் சாமி. ஐயா வர்ற ஐயா, ஐயா ஆட்டோ இருக்கான்னு பாருங்க, கூப்பிடுங்க ஐயா. கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். உனக்கு இது போதுமாத்தா, எனக்கு ஏதாவது பார்த்து குடு தரறின. என்னையா விபூதியை மூஞ்சில போடுற? ஆமா, நீ கொடுக்குற 5 பைசாவுக்கு 10 பைசாவுக்கு அபிஷேகமா பண்ண முடியும்? போட. அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டுமொத்தமா ஓச்சு விட்டு இந்த குளக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குளவை போடுங்கம்மா. போதும்மா, 10 ரூபா சாமி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். நீங்க நல்லா இருப்பீங்க. இருங்க, அம்பாள் கழுத்தில் இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. அம்மா தாயே, சாமி. தம்பி, இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பையா. சாமி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. அதாவது சாமி, நான் எப்படி இந்த மாலை அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துலதான் இது கிடக்கணும் சாமி. இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி. என்ன காரியப்பா பண்ணிட்டேன்? யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டிய. இல்ல, இது உங்களுக்கு தான் கிடக்கணும். இல்ல சாமி, இது உங்க கழுத்துலதான் கிடக்கணும். அதான் அழகு. இதோ பாரியா, மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா, அதை நீதாயா எடுத்துக்கணும். சரி சரி, நான் எடுத்துட்டுமா? எடுத்துக்கிறேன். அப்ப நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாரியா, சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்கையா. அப்படியா சாமி? ஆமையா. ஆகட்டும் சாமி. சாமி, அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூலம் இருக்குல்ல, அது ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து வரீங்களா? இதோ கொண்டாடுறேன். ஆகட்டும் சாமி. என்ன பக்தி, என்ன பக்தி. அம்மா மஞ்சமாரி அம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம்.
அடடே தர்ம புண்ணியம் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு, நல்லா இருக்கட்டும். ஐயோ என் தங்க உத்ராட்ச மாலையை காணுமே. அட பாவி, 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்ட 10,000 ரூபாய் உத்ராட்ச மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே. டேய், அம்மனுக்கு மணியாட்டை எங்கிட்ட ஆட்டையை போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதோ வர்றேன்டா, இதோ வர்றேன். ஐயோ ஆத்தா, இந்தாளா பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு பீத்துறப்பா. சரிதான் போவியா? நீ மண் குடத்தையே விட்டு வைக்க மாட்டேன், இந்த பிளாஸ்டிக் குடத்தைய விட்டு வைக்க போற? நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க. உன்னை நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க முடியல. மூஞ்சி முக கட்டையும் பாரு. ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊரு பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குடக்கட்ட விர்ரா சமாளிப்போம். தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? நீ மணி கேட்கிற கடை ஆத்தாப்ப வாட்சி ஏண்டா, ஒரு பெரிய மனுஷன மணி கேட்டதுக்கு போய் அடிக்கிறேன். மணி 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 எங்க வந்து கேட்கிறீ? பயலே மணி கேட்கிறியா? மணி மணி கேட்கிறாயா? மணி கந்தசாமி என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டான்னு கேள்றா. என்ன கேட்டிருப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி என்னன்னு கேட்டிருக்கா? என்னது மணி கேட்டானா? ஏன் என் தலைவன் கிட்ட மணி கேட்டியா? ஏ போண்டா மணி, ஏ குள்ள மணி, சீக்கிரம் ஓடிங்கடா. நடந்தது ஒவ்வொருத்தருக்குமா சொல்ல முடியும். அங்க போய் வாடா, நம்ம தெய்வத்துக்கிட்ட மணி கேட்டிருக்கடா. ஒண்ணு போடுறா. யார பார்த்து என்ன கேட்ட? மணிதானடா கேட்டேன். நான் என்ன பொண்ணாடா கேட்டேன்? யோ, எந்த ஊரியா நீ? ஆட்டையாம்பட்டி. எதுக்கு அங்க வந்த? மாடு வாங்க வந்தேன். பாக்கெட்ல பணம் விலையா வச்சிருக்க? 3000 ரூபாய் இருக்கு. 3000 ரூபாய் வாங்க மாட்டாரையா? என்னது வாங்க மாட்டாரா? நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன். தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா? எடியா 1 2 நான் பாத்துக்கிறேன். 3000 ரூபாய் போட்டேன். அவன் எவ்வளவு பெரிய கேள்வி என்ன கேட்டிருக்கான்? 3000 ரூபாய் காசு பெருசாடா. 3000 ரூபாய்க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீயா? ஒரு வாட்சே 300 ரூபாய் தானடா. யோ, காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் ஐயா. உயிர் பணம் வருமா? இன்னும் என்னடா அவன்கிட்ட பேச்சு? தலைவர் மோசமான ஆளியா. நேத்து ஒருத்த வழி கட்டதுக்கு ஆய்க்க ஒரு பணம் எழுதி வைத்தாரியா. சீக்கிரம் கழுத்தையா. எல்லாத்தையும் போட்டாச்சுனே. தலைவா, இவ்வளவுதான் கலெக்ஷன். இந்தாங்க பையன் துண்டும். எல்லாத்தையும் பேக்ல போடுறா. இன்னைக்கு எப்படி ஒரு 100 ரூபாய் பேமெண்ட் மட்டும் இங்க போடுறா. இன்னொருத்த கையில இருக்க காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு. கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, பூவையர் மனமோ பூசணி பூ. யாராவன்? ஆஹா, ரோடு நிறுத்து பக்கத்து வீட்டு கொள்ளையில குடிச்சிட்டான். ஐயா, நான் வந்து போட்டோகிராஃபர்யா. போட்டோகிராஃபர். என்னது போட்டோகிராஃபரா? என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் சுடியோல வந்து எடுப்பாங்க. நாங்க வீடு வீடா வந்து எடுத்து கொடுக்கறதா வழக்கம். நடமாடும் போட்டோகிராஃபர். அப்புறம் என்ன பின்வாசல் வழியா வந்த? பின்னால வந்தனா? நான் எங்க பின்னால வந்தேன்? முன்வாசல் வழியா தான் வந்தேன். உங்க சந்தோஷத்துல என்னை கவனிக்காம நீங்க தான் விட்டுட்டீங்க. சரி விடுங்க, ஏதோ நம்ம கல்யாண நாள் அதுமா வந்திருக்கான், நம்மள ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்களேன். அப்படிங்கிற? டேய், நீ என்ன பண்ற? எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அழகா ஒரு போட்டோ எடு. போட்டோவா? எடுத்துருவோமா? ஒன்னு எடுத்தா பத்தாது, மொத்தமா எடுத்தா தான் எனக்கு சௌரியமா இருக்கும். எடுத்துருவோமா? இந்த வயசுலயும் மோகன்லால் மும்தாஜ் மாதிரியே இருக்கீங்களே. அப்படிங்கிற? என்ன பண்ற? இல்லங்க, இந்த நகையை சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணு. ஏமா, இன்னமும் கரும அந்த கவரிங் நகையே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. கவரிங்கா? எவன் சொன்னா?
இந்த சொட்டையில கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு ஆசையா செஞ்சு போட்ட 60 பவுன் நகை அத்தனையும் சொக்க தங்கம். சொக்க தங்கமா? பத்மினி மாதிரியே இருக்கீங்க. மறுபடியும் என்ன பண்ற? முடி முடி முடி. அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதை பண்றதா இருந்தாலும் ஏன் மூஞ்சில பண்ணு. ஓ மூஞ்சில பண்றதுக்கு என்ன இருக்கு? சரி அப்படியே 2 பேரும் சிரிங்க பாப்போம். ஐயோ கேமரா வச்சு எங்க இருக்கு தெரியல. சமாளிப்போம். ஐட்டம் நிறைய இருக்கு. அத்துட்டு ஓடிடலாமா இல்ல கொஞ்சம் நேக்கா தான் டீல் பண்ணும். சரியா இருங்க. ஏங்க என்னங்க சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்க சொன்னா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கட்டுற மாதிரி போஸ் கொடுக்குறீங்க? யோ ஏன் பொண்டாட்டி நகை நான் ஏன் கழட்டேன்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த கேமரா வழியா பார்த்தா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கட்டுற மாதிரி தெரியுது. அப்படியா? என்னங்க இது அதிசயமான கேமராவா இருக்கு. நீங்க அவனை இங்க அமிச்சிட்டு அந்த கேமரா வழியா அங்க போய் பாருங்க. சரியான யோசனை. இது வரேன். இது நியாயம். இந்தப்பா நீ வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல போய் உட்காரு. நீ சொன்னதெல்லாம் உண்மையாவே நான் இந்த கேமரா வழியா பாக்குறேன். இப்ப கேமரால பாருங்க பாருங்க வைங்க. ஆமாயா நீ என் பொண்டாட்டிய கட்டி பிடிக்கிற மாதிரியே இதுல தெரியுது. இப்ப பாருங்க. இப்ப ஒண்ணும் தெரியல. இல்ல இப்ப கல்ல வச்சு பாருங்க. பாக்குறீங்களா? இப்ப பாருங்க இப்ப பாருங்க. கேமரா எடுக்காம பாருங்க. கேமரா எடுக்காம பாருங்க. ஆமாயா நீ என் பொண்டாட்டி நகையெல்லாம் கழட்டுற மாதிரியே தெரியுது. இப்ப பாருங்க ஓடுறேன்னு பாருங்க. ஆமா தம்பி நீ நகையெல்லாம் கழட்டிட்டு ஓடுற மாதிரியே தெரியுது. ஓடு தம்பி சூப்பரா ஓடுறீங்க. அப்படிதான் அப்படியே ஓடுங்க ஓடுங்க. நம்ம ஊருக்காரன் ஹோட்டலு இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த ஹோட்டல் ஓனர் யாரு? நான் தாங்க. வேற என்ன? மாயாண்டி. மருதன் போட்டிருக்கு. காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா நாச்சுக்கும் வச்சேன். ஹோட்டல் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு என்ன வரும்? கிச்சன்ல இருந்து புகை வரும். வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு 115 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன். ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். மிச்சம் 5 லீவு போட்டுறான். ஆமா சுத்து முத்தும் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே. உங்களுக்கு என்ன வேணும்? நானா இன்கம் இரு எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு. ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன். போடா உள்ள. ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய். ராவா சாப்பிட்டா நல்லா இது இந்த பார்வையா இருக்கு. நெருப்பாவில் இருக்கு. என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்லனா நீங்க தானே பாத்தீங்க. பார்வை ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீ இங்க உட்கார்ந்து சாப்பிடுற முடியாது தம்பி. பார்வை ரொம்ப அக்கடியா இருக்கு. நான் எங்கேயாவது வரப்பு வாக்க ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தைய மாதிரி முடியல தம்பி. காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல. மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன். இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுற
மாட்டியா? மாட்ட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். மாட்ட மாட்டேன். ஏய், இல்ல இல்ல நான் முடியாது. இங்க பாரு. உன்னை விடவே மாட்டேன். ஏய், யாரு இவங்க? தலைக்கு வச்சு சாப்பிடுறீங்க? ஒண்ணே இன்னைக்கு. ஏய். ஐயோ. சாப்பிடா. சாப்பிடு. சாப்பிடா. யாரும் காப்பாத்த வர மாட்டா. உன்னை எங்க பாரு சாப்பிடுறா. சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓடுற? என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களோ கட்டி போடுங்கடா அவனை. போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது. ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆட்டுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற. நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும். அப்பதான் இட்லி ஒப்பும். ஆமா உப்புது. ஏட்டா இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட்ட சொல்லாமல. தேவையில்லாம ஆட்டு ஊர்ல விட்டு ஆட்ட வர்றீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏன்பா இவன் நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொல்லிக்க. இவனை விடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலாளி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாருடா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இடிக்குது. என்ன நக்கல? டேய், நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். ரெண்டு தோசை. ஏமா எந்த ஊருமா? சூலூர்பேட்டை. சூலூர்பேட்டையா? ரொம்ப பேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லம்மா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, பாத்து போ. ஏன் சார், நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டை இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் டீ குடிக்க போறீங்களா? கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டிடுதான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு 4 இட்லி 4 தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யோ, யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. யோ, இங்க வா. என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறாங்க? நீங்க ஏன் சார் மடத்தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க 2 பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை க்ளோஸ். கடை க்ளோஸா? கல்லா நம்பிருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க. நீ அப்படி வரியா? எப்படி வருவேன்? அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்கப்பா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா, மெதுவா போங்கய்யா. சார், எத்தனை இட்லி எத்தனை பூரி சார்? சாம்பார் ஊத்து. சாம்பார்? பில்ல போட சொல்லு. பில்லா? அட நாரப்பழுதா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா. என்ன நடக்குதுங்க? என்ன அருவம் மாதிரி இருந்துட்டு ஒரு ஹோட்டலே காலி பண்ணிட்டு? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கியா நீ? இந்தா, இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபாய் இல்லையா? என்னடா ஹோட்டல் எடுத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாஸ். இன்னிலிருந்து வச்சுங்க. விலாசா? அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு.
ஐயோ என்னது பேப்பர்ஸ்ல தெரியுதா? வாங்கினது ஒரு இட்லி அதை ஊட்டி வரீங்களாக்கு 1.5 கிலோ ஓட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துக்கிட்டு 4 இட்லி 1/2 இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? எந்திரமலா சரி எந்திரமலா சரி எதிப்போம் போடியா போடா வெளியே இட்லி சாப்பிட விட்டாங்க. இட்லி போடா அசிங்கப்படுத்திட்டாங்களே. முதலாளி 2 எருமைங்க ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. 2க்கு 2 ரூபாய் வாங்கிக்கங்க. ஏண்டா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபாய் தானே? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சி எல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்? ஆமா. சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாச்ச கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல கடை சீல் வச்சிருவோம். ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா வராங்க. வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு. ஏற்கனவே 10,000 ரூபாய் பாக்கி. இப்ப இவங்களுக்கு அழுத 2000 உன் கணக்குல தான் ஏத்த போறேன். ஒரு வடை இங்க இருக்கு, அங்க இருந்து வந்துட்டேன். முதலாளி ஒரே ஒரு மெது வடை இருக்கான், ஒரு 1,500 ரூபாய் வாங்கி அந்த பாக்கிட்ட. மெதுவடையா தின்ன? ஒரு ஆமாவோட சாப்பிட கூடாது. சில்லறை எடு. காசு தானே இது எடுக்கிறேன். சின்னசாமி உள்ள பில்லு கொடுக்காம ஓடுறான். புடிங்கடா. எது ஓடிட்டானா? ஐயா ஐயா ஒருத்தர் சாப்பிட்டு பணம் கொடுக்காம எங்க முதலாளி ஏமாத்திட்டு ஓடுறாயா. எல்லாரும் போய் பிடிங்கயா. போங்க வேமா போங்கயா. போங்கயா போய் பிடிங்க. போய் பிடிங்கயா. போங்கயா பிடிங்கயா. பிடிங்க பிடிங்கயா. ஐயா பில்லு. முதல்ல அவனை போய் பில்லா பில்லா. நீ போன நான் பாத்துக்கிறேன். நான் தான் சாப்பிட்டு அப்புறம் அனுப்பியிருக்கல. போய் எல்லாரும் வேலையை பாருங்க. என்ன இவன் குள்ளனை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கானுவா? ஆமா முதலாளி நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? ஒருவேளை இவங்கிட்டையும் பில்லு கிட்ட பணம் இருக்காதோ? என்ன இருக்காதோன்னு என்னையே கேக்குற? அட பாவி, உன்னால எனக்கு இப்ப 3000 ரூபாய் நஷ்டமாயி போச்சு. டாய் உன் பழைய பாக்கி 12,000 இந்த 3000 உன் கணக்கை ஏத்துற. இன்னில இருந்து ராப்பகலா மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற. எல்லா பேங்குக்கும் சேர்ஸ் அடிக்க மாட்டாங்கடா. அடிக்கிட்ட விடுறா. அப்படி விட்டுதான் கண்ணை வீங்கி போச்சு. அவனை பத்தி என்ன நினைச்ச நீ? இவன் ஒத்தாளா நின்னு இன்னைக்கு நம்ம டீமை ஜெயிக்க வச்சிருக்கான். இவன் தான் நம்ம கபடி டீமோட டோனி. இன்னைக்கு அவன் சரக்கு அடிக்கலாம், சேஸ் அடிக்கலாம், அவன் அடிக்கலாம், இவன் அடிக்கலாம், ஏன் உன்ன கூட அடிக்கலாம். பில்லு கட்டலன்னா பார் ஓனர் நம்ம எல்லாரையும் அடிப்பான். பில்லு கட்டுறதுக்கு பவர் ஸ்டார் ரித்திஷும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டின்னு வந்திருக்கேன்டா. என்னது அவனையும் கவுத்திட்டீங்களா? எப்போ கவுந்துட்டேன்டா காசி. சினிமா இண்டஸ்ட்ரி நசுக்கிடுச்சு. ராத்திரி பகல்னு பார்க்காம, வெயில்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, அசோசியேட் பின்னாடியும், அசிஸ்டன்ட் டைரக்டர் பின்னாடியும், டைரக்டர் பின்னாடியும் மேல கீழே ஏறி என் டவுசரை கிழிஞ்சு போச்சுடா. आपको तमिल मालूम है? हमको नहीं मालूम. இவ்வளவு நேரம் அப்ப என்னத்தரா கேட்டீங்க? நீங்க வாசிங்க, நான் எஸ் ஆகுறேன். சந்திரா இன்னொரு ஸ்மால் போடுறா. வேணாம் லக்கி, இன்னொரு ஸ்மால் அடிச்சா ஸ்மெல் வரும், வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க. டேய் சரக்கு போட்டதுக்கு அப்புறம் எதுக்கிட்ட அம்மா அப்பாவுக்கு பயப்படுற? நம்மள மாதிரி யூத்தை பார்த்து பெத்தவங்க உச்சா போனண்டா. இவன் அவுட்ரா. सर बिल. இந்த பில்ல அங்க கொடு. நீயும் சிங்கிள், நானும் சிங்கிள். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சிங்கிள் போட்டா எப்படி? சொல்லி முடிக்கல, சரக்கு வந்துடுச்சு. யாரா நீ? அபிஷேக் பச்சன் அண்ட் ஸ்ரீஷ் ஐஸ்வர்யா பச்சன். நீ நான் சல்மான் கானாம கோ. ஏய் என்ன? அது என் பொண்டாட்டிடா. ஓ அப்ப யூ அபிஷேக் பச்சன், ஷீ ஐஸ்வர்யா பச்சன். அப்ப நான் சல்மான் கானாடா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், நீ கொஞ்சம் ஒதுங்கோ. நான் லவ் பண்ணிட்டு மேட்டர் செட் பண்ணிக்கிறேன். ஏண்டா சல்மான் கான், என்ன என் பொண்டாட்டியோட மேட்டர் செட் பண்ணிக்க போறியா? எவ்வளவு திமிரடா உனக்கு? டேய்
கிக்கு அதிகமாயிட்டு ஆச்சியா இல்ல கிக் பாக்ஸிங் தெரிஞ்சாச்சியா? நான் யாருன்னு தெரியுமா? ஏய், நான் பொம்பளைங்க டீல்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுப்பேன், ஆம்பளைங்க டீல்ஸ் தெரிஞ்சுக்க மாட்டேன். மரியாதையா அந்த ஆண்டி இங்க அனுப்பிச்சு விட்டுரு. ஆண்டி தைரியமா இங்க வா. நான் இப்பவே இங்கே உங்க 2 பேர் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். தாலி இல்லாம எப்படிடா கல்யாணம் பண்ணுவீங்க? தோறுது தாலி. ராக்கி, இது தாலி கயிறு இல்ல, அருணா கயிறு. இங்க கட்டினா அருணா கயிறு, இங்க கட்டினா தாலி கட்டுறா. அவர் இன்ஸ்பெக்டரா? ஐயோ, டவுசர் கிழிஞ்சு போனது. டப்பா டான்ஸ். தம்பி லக்கி, கவனம் பாட்டு மேல இல்ல, துவைக்கிற துணி மேல இருக்கணும். ஏய், இந்த மாதிரி வேலைலாம் செய்யறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும்டா. ராத்திரி தான் குடிச்சிங்களே, வேஸ்ட். அது வேஸ்ட் இல்லடி, பூஸ்ட். அந்த பூஸ்ட் இன்னொரு கிளாஸ் கட்டி வச்சுக்கோ. இந்த மாதிரி வேலை அனாவசியமா செய்ய வேண்டி. அப்ப பண்ணுங்க. என்னடி இது? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? எங்களுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு புருஷனா? போனா போட்டுன்னு பாத்ரூம்லாம் கழுவுன, வீடெல்லாம் துவைச்சேன். இப்ப துணியும் துவைச்சுட்டு இதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீங்கன்னா? என்னால முடியாதா? நடிக்க வைத்த மொழிக. உங்களுக்கு மரியாதையா சொன்னா புரியாதுல்ல உங்களா? புரியுது. இத நான் துவைக்கல, நீ என்ன துவைப்ப, அப்படிதானே? புள்ள குடிச்சா அப்ப புத்திமதி சொல்லணும், கூட கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்க கூடாது. சொல்லிட்டாளே. பூஜா ஜடையில இருந்து ரோஜாவை பிடிங்கினே அவ்வளவு நல்லா இருக்கா? வாடி போயிருச்சுன்னு. பூஜாவா? ரோஜா. அப்ப ரோஜா? அப்ப ரோஜாவை எதுக்காக எடுத்த? பூஜாவை எடுத்து அடிப்பால. அப்ப நான் உனக்கு முத்தமாட கொடுத்தேன். காலேஜ்ல ஃப்ளையிங் கிசஸ் எங்க எனக்கு ஒண்ணு கொடு. நல்லா இருக்கா சார்? ஏன் பொண்ணுங்களுக்கு கொடுத்தாதான் நல்லா இருக்கும் சார். என்ன ஒரு அழகான ஆன்டி நினைச்சுக்கிட்டு கிஸ் கொடுடா. நீங்க வேற சார், உங்க நினைச்சு போன மூஞ்ச பார்த்தா எப்படி சார் மூடு வரும்? எனக்கு உன்னை பார்த்தா நல்ல மூடு வருதுடா. பரவாயில்ல, முத்தம் கொடுடா. வேணா சார். என்னடா சிவசங்கர் மாஸ்டர் மாதிரி நெளிகிற? வெக்கமா இருக்கு சார். வெக்கமா? எதுக்குடா? இத்தனை பேர் முன்னாடி நீங்க கேட்டா எனக்கு வெக்கமா இருக்காதா? நீ முட்டை போடாத கோழியா? நீ வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணு. அவ்வளவு கஷ்டம் உனக்கு வேண்டாம். இந்த மூடியால அள்ளி ஊத்து. I know a lot of y'all wouldn't expect it. All I see this beat is way above hectic. I've been elected, so y'all best see. Hey Lakshmi. ஐயா. ஓ நீயா? புது ஸ்கூட்டர். ஜாக்கிரதை. கீரல் விழாத அளவுக்கு தொடங்க. புரிஞ்சுதா? டேய் சுப்பி. உன்னை பெரியண்ணா கூப்பிட்டாரு. சுப்பியா? சுப்புராஜ் MA LLB அட்வொகேட். Give respect and take respect. ஏப்பா லாயரே, இப்படி லேட்டா வந்தா எப்படி? லாயர் சார் புதுசா ஸ்கூட்டர் வாங்கியிருக்காருயா. ஸ்கூட்டரா? எங்க அப்பா காலத்துல வக்கீலுங்க சைக்கிள் வாங்க கூட காசு இல்லாம நடந்தே கோர்ட்டுக்கு போவானுங்க. உனக்கு மட்டும் எப்படா வசதி வந்தது? டேய் கால, இந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த மூலையில எங்க அப்பாவோட சைக்கிள் இருக்கு பாரு, அத கொண்டு வந்து இந்த வக்கீலுக்கு கொடு. வக்கீலு எவ்வளவு தூரம் ஆனா ஓட்டிட்டு போ, ஒரு ப்ராப்ளம் இருக்காது. சாவியா கூட கொடுக்க மாட்டேன். திமிரா லாயரு, வாய் நீளுது. வாய் மட்டும் இல்ல, கை கூட நீளும். இன்னும் வேற யாருக்காவது கீ கேக்குற தம் இருக்கா? என்னடா மூளை வந்த குரங்கு மாதிரி மூஞ்சில ஒரு கடுப்பு? ஒண்ணும் இல்ல சார். டேய் வெளில லட்சுமி கிட்ட சாவி கொடுத்துட்டு போய் வாங்கிக்கோ. சரி சரி, வா வா, வந்து சொரிஞ்சு விட. இடுப்புக்கு கீழே அரிக்குதுடா. சார் நான் MA LLB சார். உங்க இடுப்பை எப்படி சார் சொரிவேன்? முதல்ல அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டு வேற ஏதோ வேலை கொடுங்க சார். பாக்குறேன். சரிடா, எப்ப பாக்குற வேலையை போய் பாரு. ஓகே சார். நல்லா தம்பி, நீ துவைச்சா நாத்து மரத்துல அண்ணா சொன்னாரு. என் ஜட்டி கூட இருக்கு, துவைச்சு படு. இது என்னடா முடிக்கிற? வாங்கி சுத்து. ஜாக்கிரதையா சுத்தணும். இல்லனா டமால்னு வெடிக்கும், நீ செத்துருவேன். போன ஞாயிற்றுக்கிழமை மீந்து போன பிரியாணிய ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். அதை எடுத்து நம்ம சுபிக்க போடுறா, வயிறார திங்கட்டும். சரிங்க ஐயா. தானம் செய்யறதுல நீங்க தரித்திரவாதிங்க. திமிரா? ஐயா இல்ல 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 சுவாமி, நான் உங்களுக்கு பூஜை பண்ணிருக்கேன், புனஸ்காரம் பண்ணிருக்கேன், தேங்காய் உடைச்சிருக்கேன், நைவேத்தியம் வச்சிருக்கேன்.
இருந்தும் அந்த ராட்சசங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறீங்களே. ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு சாமி, உங்களை நம்புறதை விட பேயை நம்பி தொலைச்சிடலாம். பேய கூட்டம்னு வந்துருச்சா? பக்தா, ஐயோ பேய் பேய்! பைத்தியக்கார பக்தா, நான் பேய் அல்ல, உன் தெய்வம். நீங்க கடவுளா? ஆமா, நான் கடவுள். நீங்க கடவுளா இருந்தா மறைஞ்சு போக பார்க்கலாம். யூ வாண்ட் லைட் ஆஃப்? யா. மறுபடியும் வாங்க பார்க்கலாம். நீங்க நிஜமாவே தெய்வம் தான் சாமி, தெய்வம் தான். சாமி, தேவக்கா நீங்க வரலையா சாமி? இதுதான் பேராசங்கிறது. சாரி சாமி, நிறைய கெட்டப்புல பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு கெட்டப்புல பார்த்ததே இல்லை. நீங்க எந்த ஊர் சாமி? சாமி, தாய்லாந்து தெய்வங்கள் கண்ணா. தாய்லாந்து சுவாமிக்கு தமிழ் எப்படி தெரியும் சுவாமி? தொண்டையிலிருந்து வரும் சப்தங்களுக்கு மொழி என்னும் அர்த்தம் கொடுப்பதே நாங்கள் தானடா. எனக்கு தமிழ் தெரியாதா? உங்க பேர் என்ன சுவாமி? மூங் வாங் டோனிஜா. மூங் வாங் டோனிஜாவா? அவரு தாய்லாந்து ஆக்ஷன் கிங் தானே? பக்தர்கள் இறைவனின் பெயரை வைத்துக் கொள்வது சகஜம் தானே சுப்புராஜ் எல்எல்பி. சுவாமி, என் பேரோட சேர்த்து என் டிகிரி சொல்றீங்களே சுவாமி? உன் ப்ராப்ளம்ஸ் கூட எனக்கு தெரியும் கண்ணா. அப்படின்னா இந்த தர்த்தர முடிச்சவனோட ப்ராப்ளம் அவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சிச்சா சுவாமி? அதனால ஒரு காரியம் பண்ணு. சொல்லுங்க சாமி. இங்க இருந்து கம்பி நீட்டி காணாம போயிடு கண்ணா. ஒரு தடவை ட்ரை பண்ண சாமி. ஒரு தடவை 2-3 தடவை ட்ரை பண்ணேன். பரதேசி அதர்வா மாதிரி இழுத்து நுதிக்க போட்டாங்க. ஓஹோ, அப்படின்னா இதுக்கு வேற முடிவு எடுப்போம். என்ன முடிவு சாமி? இவர் யார் சுவாமி? குஞ்சாக்கா கோபன். என்னது ஜெட்லி சாக்கிச்சானா? சாரி சுவாமி, நீங்களும் தாய்லாந்து சுவாமி தானா? நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன தேடி வந்துட்டா? அவங்க வராம நம்மால மேனேஜ் பண்ணுவாரு. என்ன செய்வீங்க சாமி? நீ அப்படின்னா என்ன சாமி? நீ டிக்கெட் வாங்கிட்டேன்னு சொல்ல போறேன். செத்து போனவனை எவனும் தேட மாட்டான் பக்தா. ஆஹா, பிரில்லியன்ட் ஐடியா சுவாமி. அதனால தான் சொல்றேன், லேட் பண்ணாம ஓடி போயிடு. தெய்வங்களுக்கு எல்லாம் முன்னாலே தெரியும். தேவையில்லாம சந்தேகப்படாம ஓடி போடா முட்டாளே. ஜெய் டோனிஜா சுவாமிக்கு ஜெய், ஜெய் ஜெய் ஜெட்லி சாக்கிச்சா சுவாமிக்கு ஜெய், ஜெய். போயிட்டானா? ஒரு வழியா என்ட்ரி ஈஸி ஆயிடுச்சு. அட பாவி, தண்ணி குடிக்கிறதுக்குள்ள குத்துனா எப்படிடா? எதுக்காடா குத்துன? இந்த ஊசி போட்டா உங்க மலச்சிக்கல் மாயமாயிடும். மலச்சிக்கல் நான் எப்படா சொன்னேன்? ரொம்ப நாளா சிக்கலா இருக்குன்னு தான்டா புலம்பிக்கிட்டு இருக்கேன். வணக்கங்க, யாரையா போட்டு தள்ளுறதுக்காக போயிட்டு இருக்கீங்களா? போங்க போங்க. வணக்கம் சார். யாருப்பா தம்பிங்களா நீங்க? சுப்புராஜோட சொந்தக்காரங்க சார். சரி, சுப்பி எங்க போயிட்டாரு சார். எங்க போயிட்டா? எங்க மாமா டமால் காலால வச்சு கவால போயிடுச்சு. புரியலையே. செத்து போயிட்டாரு சார். தூளடாங்கறாடா. எப்படா நடந்துச்சு? கபால கலங்கி. அது என்னது? இந்த கபால தான் சார். ராத்திரி எங்க பாட்டி வாசத்தை அடிக்கி வாங்கி வந்துட்டாங்க. பாக்கெட்ல பணம் இல்லாம மாமா லாரியில ஏத்திட்டு போனாரு. இருட்டுல லாரி டிரைவர் மரத்துல மோதிட்டு வாசல்ல பாட்டியோட டெட் பாடி. சாவு வீட்ல மாமா டெட் பாடி. சாகரத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி கூட உங்க நல்ல குணத்தை பத்தி புகழ்ந்து ராமருக்கு அணில் மாதிரி பிள்ளையாருக்கு எலி மாதிரி பக்கத்திலேயே இருந்து நீங்க சேவை பண்ணணும்னு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்கிட்ட சத்தியமோ என்கிட்ட கடனோ வாங்கிட்டு போயிட்டாரு சார். சுப்பிக்கு ஏமனா இவ்வளவு இது இருந்துச்சா? சரி சரி, நல்லா அமுக்கு. எவ்வளவோ இருக்கு சார். அதனால கஷ்டப்பட்டாலும் எங்க 2 பேரையும் லா படிக்க வச்சா. கொடுமை, அவன் ஃபெயில் ஆயிட்டா நான் பாஸ் ஆயிட்டேன். அதனால என்னடா இப்ப 2 பேரும் லாயர் தானே? அதாவது இந்த சுப்பி பையன் நன்றி விசுவாசத்துல நம்ம வீட்டு நாயை விட மிஞ்சிட்டான். நாயை விட சுப்பி தான் பெரியவன். சுப்பியோட போட்டோவை ஹால்ல வச்சு அவனுக்கு மாலை போடுங்கடா. சரி, உங்க பேர் என்ன தம்பிங்களா? என் பேரு சேகர். அவரு பேரு முட்டாளக்கடி தான தம்படி உமுடி பங்காரு சுந்தர பாண்டியன். பேரை கேட்டா இவ்வளவு நீளமா சொல்ற? இதோட நீளமா இருக்கும். பெரியப்பா, யார் இவங்க? நல்லா வாதாடுவியா? சூப்பரா வாசி பார்த்தேன். கோர்ட்ல நல்லா வாதாடுவான்னு சொல்ல வந்தேன். போக போக நீங்களே பார்க்க போறீங்க எங்க திறமை எப்படி. நிறுத்துங்கடா. நந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே சாப்பிடணும். அட பாவி, சாமிக்கு விரதம் இருக்கிற மாதிரி இந்த உண்ணாவிரத இம்சை தாங்க முடியலடா. 3 நாளா அவளும் சாப்பிட மாட்டேங்கிறா, நீயே எங்களை சாப்பிட வர மாட்டேங்கிற. உன் கல்யாணம் என் சாப்பிடதான் முடிய போகுது. வயிறு பசியில எரியுதுடா. இப்ப ஏன்டா கத்தியில குத்துன? கத்தி குத்து இல்ல, ஊசி குத்து. எரியுதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஏஜ்ல இந்த டைம்ல எரிய கூடாது. டேய், நான் வயிறு பசியில எரியுதுன்னு சொன்னடா, நாசமா போறவனே. ஏன்டா பாவி, நீ மனுஷ டாக்டரா இல்ல மாட்டு டாக்டராடா? இன்னொரு தடவை நான் சாப்பிடும் போது ஊசி பட்டன்னு வச்சுக்கோ,
நாட்டுக்கோழிக்கு பதிலா உன் கழுத்தை திருக்கி ஒருவேளை சாப்பாட்டு கணக்கு சாப்பிடுவான் ஞாபகம் வச்சுக்கோ. டேய் இவனை தூக்கிட்டு போய் குடல்ல போடுடா. போடா தூக்கிட்டு போடா. எப்பா இங்க பாரு பாண்டி, எங்க காலத்துல பார்த்தமா கதையை முடிச்சமான்னு இருப்போம். இந்த பொம்பளைங்க காலை பிடிச்சா மேல ஏறுவாளுங்க, கழுத்தை பிடிச்சா கால்ல விழுவாளுங்க. சரி அண்ணா கொஞ்சம் இருங்கண்ணா, இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துப்பேன்ல. என்னதான் பார்த்த நமிதா பெட்ல நாயா பார்த்த மாதிரி. எப்பா கண்ணா பார்த்து பார்த்து என் வயிறே காஞ்சி போச்சு. நீ பார்த்ததெல்லாம் போதும், நிறுத்திக்கோ. இனிமே என் பையன் பார்த்துப்பான். பொண்ணுங்க விஷயத்தை கையாடுறது ஒரு கலைன்னா, அவங்க கிட்ட ஆவேசத்தை காட்டினா நம்ம கிட்ட கோவத்தை காட்டுவாங்க, கொஞ்சம் அன்பை காட்டினா நிறைய பாசத்தை காட்டுவாங்க. அந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட விடுங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அந்த பொண்ணை சாப்பிட வைக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேன். எங்களால முடியாத வேலையை நீ செய்வியா? அதான் எப்படி செய்வேன்னு கேக்குறேன். அதான் லான்னு சொல்றது. சொன்ன மாதிரி செய்யலைன்னா செருப்பால் அடிச்சுக்கங்க. அவன் அடிக்க சொன்னா உங்களை அடிச்சுக்க சொன்னானா? சொல்லிட்ட மண்டையா, எப்ப பார்த்தாலும் எடக்கு முடுக்கா கேக்குறேன். டேய் ஐயா, லாயர் கிட்ட சாப்பாடு பிளேட்டை கொடுங்கடா. சாப்பிடலையா? எப்படி தின்னுவா? நாட்டு பாம்பு போடுற கொலகார பசங்க நாம சொல்லியா அவ கேட்கல, இவன் சொல்லியா கேட்க போறான்? சாப்பிட்டாங்க, இந்தாங்க வெறும் தட்டு. நிஜமாவே சாப்பிட்டாளா? ராத்திரி சாப்பாட்டுக்கு லிஸ்ட் கூட கொடுத்திருக்காங்க. எப்போ இவ்ளோ பெருசா இருக்கு லிஸ்ட்? என்னப்பா இருக்குது அதுல? சிக்கன் பர்கர், சிக்கன் சாண்ட்விச், சிக்கன் ஃப்ரைட், சிக்கன் மஞ்சூரியன், சிக்கன் சிக்கன் ரோல், சிக்கன் பக்கோடா, சிக்கன் சமோசா, சிக்கன் ரோல், சிக்கன் பிரியாணி, சிக்கன் சுப்ரபாதம் பண்ற மாதிரி சிக்கன்ல மந்திர பாடிட்டு இருக்க. இதெல்லாம் சாப்பாட்டு பேர் சார். இவ்வளவு ஐட்டமா? இவ்வளவு ஐட்டம் பண்றதுக்கு நம்ம சமையல்காரனுக்கு தெரியுமா? ஸ்டார் ஹோட்டல்ல சமைக்கிறவனுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியும். இப்படியே சாப்பிட்டுட்டே போனா அப்புறம் கடிச்சில நமக்கு மிஞ்சறது அவ கடிச்சு போற எலும்பு துண்டு மட்டும்தான். பெரியப்பா நான் மூடிக்கிட்டேன்ப்பா. 3 நாளா எங்க யாராலையும் செய்ய முடியாதத 3 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிட்ட. கெட்டிக்காரல் ஆயிரியா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிட்டிக்கு போய் நல்ல சமையல்கார பிடிச்சிட்டு வாங்கடா. என்னது சுப்பியா? புரியுது? சுப்பின்றடா சுப்பி. சுப்புராஜி MALLB. Give respect and take respect. அங்க எல்லார்கிட்டயும் நீ செத்து போயிட்டு தான் போய் சொல்லிட்டு எங்க வந்து நீ ஜல்சா பண்ணிட்டு இருக்கியா? நான் செத்து போயிட்டேன்ல. ஆமா ஆமா, நான் நிஜமாவே செத்து போயிட்டேன். செத்தவன் எப்படா உயிரோட இருக்க? அது அவன் சுப்புராஜ் சார், நான் அவன் தம்பி டப்பராஜ், ட்வின்ஸ். என்னடா காதுல பூ சுத்துறியா? நீங்க வேற கதலாம் இல்ல சார். அவன் ஹலோ பிரதர், நான் சலோ பிரதர். என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதோ அந்த பெரிய ஹோட்டல் இருக்குல்ல, அது நான் பெரிய சமைக்கிறேன். அப்படின்னா நீ சமைக்கிறேன் அப்படிதானே? விதவிதமான சமையல்களை நிமிஷத்துல செஞ்சு எல்லாரும் அசத்திடுவேன். அப்படியா? அப்ப வண்டியில ஏறு. நான் தான் லாயர் எல்லாம் சொல்லிட்டேன் சார், நான் சமையல்காரன் சார். நாங்க இப்ப தேடுறது லாயர் இல்ல, சமையல்காரன. அடிங்கடா, நல்லா அடிங்க. நம்ம அடிக்கிற அடியில சுப்பியோட ஆத்மா மேல இருந்து சந்தோஷப்பட்டு ஆனந்த தாண்டவம் ஆடி கீழே இறங்கி அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள வரணும். அடிங்கடா, நல்லா அடிங்க. ஏன்டா நிறுத்திட்டீங்க? எம்மா, இவன் என்னடா மேல இருந்து நிஜமாலே கீழே இறங்கி வந்த மாதிரி வந்திருக்கா? இறக்குங்கடா, இறக்குங்க. இல்லைங்க, அவன் தம்பி டப்பாராஜ். நிஜமாவா? இவ சுப்பி இல்லையா? இல்லங்க. அப்புறம் எப்படி நம்ம சுப்பியும் இவனும் ஒரே மாதிரி இருக்கானுங்க? அவன நான் ட்வின்ஸ்ங்க. அது சரி, சமையல்காரனை கூட்டிட்டு வர சொன்னா இந்த டப்பா எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? இந்த டப்பா விதவிதமா சமையல் பண்ணுவானா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய சமையல்காரனா ஐயா. டேய் டப்பா, இங்க சமையல் எல்லாம் நல்லா இருக்கணும். இறக்குங்கடா அவனை. போ போய் பருப்பு வேக போ. சரிங்க. ஏ டப்பா, எங்கடா அப்படியே போற? உங்க அண்ணன் போட்டோக்கு மாலையை போட்டுட்டு கும்பிட்டுட்டு போ. கும்பிட்டது போதும், போய் சமையல் ஆரம்பி. பசிக்குதுடா, போடா. சோமிகளே, அட கொப்புறானே, இந்த ஆளு என்னடா மறுபடியும் வந்திருக்கா? இப்போ என்ன செய்யறது? மாமா, நீங்க இன்னும் சாவலையா? டேய் லாசே, இது செத்து போனவங்க பெரிய மாமா இல்லடா, உயிரோட இருக்கிற சின்ன மாமா. என்னடா அப்படி பாக்குறீங்க?
உங்க சின்ன மாமாக்கு நீங்க இங்க வந்த விஷயம் தெரியாதா? எப்படி சார் தெரியாம இருக்கும்? அண்ணன் போன சோகத்துல மறந்து போயிருப்பாரு. மாமா உங்களை காப்பாத்த நாங்க இருக்கோம். செல்லம் வாங்க. தாய்லாந்துல பூஜை ஏத்துக்க வேண்டிய சுவாமிங்க நீங்க இந்த கும்பல்ல எப்படி வந்து சேர்ந்தீங்க? வேலியில போன ஓனான வெட்டிக்குள்ள விட்டுக்கிட்டா மாதிரி உன்னை காப்பாத்த போய் நாங்க மாட்டிக்கிட்டோம் பக்தா. உன் மேட்டரை செட்டில் பண்ணலான்னு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு பஸ்ல ஏறணும் கண்ணா. நீங்க சரக்குலாம் போடுவீங்களா சாமி? பெக்குன்னா பிராண்டியோ விஸ்கியோ இல்ல கண்ணா, அமிர்தம். அத குடிச்சிட்டு மயங்கி இருந்தப்போ இன்னொரு டாஸ்மாக் குடிகாரன் வந்து எங்க மோதிரத்தை அடிச்சிட்டு அந்த போயிட்டான். திருட்டு அட்டாக்ல சொர்க்கத்தோட எங்களுக்கு இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு கண்ணா. அதனால நாங்க இங்கேயே இருந்துட்டோம். மோதிரம் தொலைஞ்சு போனதுக்கு நீங்க பூமியில இருக்கிறதுக்கு லிங்கே இல்லையே சுவாமி. நீ ஜெகதல பிரதாபன் அதிலோக சுந்தரி படம் பார்க்கலையா கண்ணா? பார்த்தேன் சாமி. ஸ்ரீதேவிக்காக 50 தடவை பார்த்தேன். அதுல ஸ்ரீதேவி எதுக்காக பூமியில இருந்தாங்க பக்தா? மோதிரம் தொலைஞ்சு போனதுனால பூமியிலே இருந்துட்டாங்க. நாங்களும் அதே காரணத்தினால தான் இருந்துட்டோம். நாங்க வெளியில தங்கனா பிரச்சனை வரும்ல பக்தா, அதனால தான் உன் மருமகன் போய் சொல்லி அந்த வீட்லயே செட்டில் ஆயிட்டோம். ஆஹா முட்டாள். தெய்வங்களுக்கே மாமா ஆயிட்டேன். என் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிருச்சு சுவாமி. அது சரி, நீ ஏன் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்திருக்க? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? எல்லாம் என் தலைவிதி. சுப்ராஜ் MA LLBன்னு சொன்னா எங்க தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு சமையல்காரன்னு வேற ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. அவனுங்களுக்கு சமையல்காரன் தேவைன்னு எனக்கு எப்படி தெரியும் சாமி? நாங்க தெய்வங்கள்ன்ற ரகசியத்தை யார்கிட்டயும் அதை சொன்னேன்னு வச்சுக்க, உன் கபால வெடிச்சு 1000 துண்டுகளா செதறி. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சாமி. எனக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் போட்டு புதைச்சுக்குவேன் சாமி. அட பாவிகளா, எனக்கே தெரியாம இது என்ன லவ் ஃபிட்டிங் சுவாமி? இது லவ் ஃபிட்டிங் இல்ல, பப்பியாலை சுப்பி லவ் ஃபிட்டிங் சுவாமி. இந்த பக்தை ஒரு பக்தனை லவ் பண்ணிட்டா, அதனால அந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணி இந்த மேரேஜ் நடத்தணும்னு நம்ம ஜெட்லி ஜாக்கி சான் பிளான் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமி? கர்த்தா கர்மா கிரியா எல்லாமே என் நண்பன் தான் பக்தா. உங்க நண்பர் கர்த்தா, அவருக்கு கர்மம், கிரியா நீதான் சுவாமி. பக்தா, உங்களை மாதிரி சுவாமிகளோட நான் கலந்துக்கிறது நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்சேன் புண்ணிய சுவாமி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மொக்க மொக்க. சரி கமா பதனிசா கமான் கமான். என்னடி கதவு சாத்துற? ஜாலியா உன்னை ரேப் பண்ணலாம்டா. யாராவது பார்த்தா தப்பா போயிடும் நந்து. என் பேச்சுக்கு மரியாதையா ஒத்துழைப்பு கொடு, இல்லைன்னா அவனுக்கு கிள்ளுவேன், கடிப்பேன். என்ன கொடுமை சுவாமி இது? இது கொடுமை இல்ல, பரிகாரம். அந்த பக்தை நம் சுவாமிக்கு சேவை செய்கிறாள். இந்த டைப் சேவை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. தாய்லாந்துல அப்படிதான் கண்ணா. சுவாமி, என்ன ஒரு தடவை தாய்லாந்து கூட்டு போங்க. இந்த மாதிரி சேவையை நானும் செஞ்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இந்த விஷயத்தை பத்தி வெளியில போய் சொன்னா தலை வெடிச்சு 100 துண்டாயிடும். அவ்வளவுதானே இல்லையா? மூவ். ஓகே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பன்னாடும் கங்கை மலர் தோட்டங்களே. சுவாமி, எங்க பார்த்தாலும் விளக்கா இருக்கு. இன்னைக்கு ஏகாதசி முதல் நாள் சுவாமி. என் பூஜையை ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. இருபக்த அர்ஜென்ட். அதுக்கு அப்புறம் போலாம் சாமி. சரி சீக்கிரம் செய்ய. சுவாமி, தாய்லாந்து சுவாமியை நமஹ, ஜெட்லி ஜாக்கி சான் நமஹ, சொல்லு சோனி ஜாய நமஹ, ஓம் குச்சாய நமஹ. சுவாமி சொல்லு. ஒரு தடவை கண்ணை மூடிக்கிட்டு அப்படி நாக்கா காட்டுங்க சாமி. எதுக்கு பக்தா? காட்டுங்க சாமி. இம்சடா இவனோட. என்ன பாவி கொலை பாக்குறியா? என்னடா பண்ண போற? டோனிடா தேங்காயே வாங்கிக்க மண்டையில. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம். என்னப்பா விஷயம்? இப்போ அந்த பொண்ணு உன்னோட லவர் தானே? அப்புறம் ஏன்னா அந்த லூசு போய் அவன் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்றான். அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதனால. அண்ணனுக்கு உன் லவரோட கல்யாணமா? அண்ணன் உன் லவர் அவரு கட்டிக்கிறாரா? நீ எதுக்காக இங்க இருக்க? ஏன் லவரை கல்யாணம் பண்ணிக்க போறல, அதனால. என்னப்பா? ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு டவுட் நான் கிளியர் பண்ணனா. நீ லவ் பண்ற பொண்ணு இந்த பொண்ணு தானா? அண்ணன் கட்டிக்க போற பொண்ணும் இந்த பொண்ணு தானா? ஆமா. அப்பாடா, டேய் புரிஞ்சு போச்சுடா. என்ன இலவ எனக்கு ஒண்ணும் புரியல. நீ லவ் பண்ற பொண்ண அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருனா நீ எப்படி தாலி கட்டுவ? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல, அதனால தாலி கட்டுவேன்.
நீ எப்ப கட்ட போற? அவனுங்க குறிச்ச முகூர்த்தத்திலே கட்டி வைக்கிற கேன யாரு? வேற யாரு? அந்த பிபி தான். அப்ப இந்த பிபி கல்யாணத்தை யார் பண்ணி வைப்பா? அவன் கல்யாணத்தை பண்ணி வைக்கதாண்டா நான் வந்திருக்கேன் கோப்பமான. அவன் கல்யாணத்தை இவன் பண்ணி வைக்க போறானா? மண்டை காயுதுடா. கன்ஃபியூஸ் ஆகாத. அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறது எந்த பொண்ண? இவன் லவர. இந்த விஷயத்தை மட்டும் அண்ணன் போய் சொன்னீன்னு வச்சுக்க, உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாரு. மொக்க மண்டையா. இங்க வாடா. நான் யார கையை பிடிச்சு எடுத்தேன்? இவன் லவர. அண்ணன் கட்டிக்க போறது யார? இவன் லவர. தெரியுதுல்ல? இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆளை மொத்தமா காலி பண்ணி வரனா? அண்ணா ஓ மூளை சூப்பரா வேலை புரியுதா? புரியுதா? புரியுதுல? 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 அதனால பொத்திக்கிட்டு நம்ம யாரையும் பார்க்கல. முக்கியமா இந்த அம்மாவை நாம பார்க்கவே இல்ல. அப்படி இருக்கையில யாரு யார கல்யாணம் பண்ணா நமக்கு எதுக்கு? கல்யாணத்துக்கு வந்தமா, வேலையை செஞ்சாமா, சாப்பிட்டாமா, போனாமா. புரிஞ்சுதா? அப்புறம் என்ன ஜாலியா போனதுங்களா? கடுப்பேத்தாதீங்க. வாங்க வெளியே. வணக்கம் சுப்பி சார். சுப்பியா? சுப்பின்னு சொன்னா அப்பிடு வேண்டாம். சுப்புராஜ் எம்ஏ எல்எல்பி. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அவரோ விபி, உனக்கோ பிபி. நீ கோர்ட்டுக்கு போகலையா? ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டுக்கு போட ஓகே. நீ என்னடா இங்க வந்திருக்க? அண்ணனுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்ல. அதான் கல்யாண பொண்ணை நாங்க பார்க்கவே இல்ல. கல்யாண பொண்ணை பத்தி எங்களுக்கு எதுவுமே வணக்கம். இந்த சுப்புராஜ் எம்ஏ எல்எல்பி பார்த்த உடனே அவனுக்கு வேர்த்து போச்சு பாத்தியா? எவன்டா நம்ம லாயருக்கு மாலை போட்டது? ஐயோ செத்தத மறந்துட்டேன். வந்துட்டேன். மாலையை போட்ட முட்டாள் யாருன்னு தெரியல. வினோத் அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏன்டா மாலையை கட்டுற? புது மாலையை போட போறியா? உயிரோட இருக்கிறப்ப மாலை போட்டா செத்து போனதுக்கு சமம். செத்ததுனால தானே நாங்க மாலையை போட்டிருக்கோம். என்ன லாயர் சார் செத்து போயிட்டாரா? செத்து 10-12 நாள் ஆயிடுச்சா? நாங்க தினம் ஒரு மாலையை மாத்திக்கிட்டு தான் இருக்கோம். நீ அப்படிலாம் பேசாத. நான் சும்மா இருறேன். நான் இப்பதான் நம்ம லாயர்கிட்ட பேசிட்டு வர்றேன். டேய் எடுத்து சொல்றா. அவனே நீங்க என்ன சார் காஃபி எடுத்துட்டு வர்றீங்க? சமையல்காரன் காஃபி எடுத்துட்டு வராம லாயர் மாதிரி கேஸா சார் வாதாடுவான். நீங்க சமயக்காரனா? சும்மா இருங்க. வினோத், இவன் லாயர் சுப்பி இல்லடா, சமயக்காரன் டப்பி. டப்பின்னு சொல்லாதீங்க, டப்பா ராஜ்னு சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் நீ டப்பா தான்டா, டப்பா பையல. எப்பவுமே நான் தான் கத்துவேன். இவன் எதுக்கு இப்ப கத்துறான்? எனக்கு போட்டாருங்க. உனக்கு குத்திட்டானா? சார் நீங்க நிஜமாவே லாயர் சார் தானே? லாயர் இல்லப்பா, சமையல்காரன். அங்க கட்டப்ப லாயர்னு சொன்னீங்க. அப்படி அங்க லாயர்னு சொல்லும்போது நம்பினியே, இங்க சமையல்காரன் சொல்லும்போது என்ன மாட்டேங்கிற? அப்ப அங்க சொன்னது அதான். அங்க நீ சந்திச்சது லாயர் சார், அதாவது சுப்புராஜ் எம்ஏ எல்எல்பி. இதோ இந்த ஜென்டில்மேன். அவரு புகரோட இல்ல. நான் டப்பாராஜு குக்கு. புரிஞ்சிருச்சா? அவர்தான் இவரு, இவர்தான் நான். நான் இவரா இருக்கும்போது இவரு அவரா இருக்கும்போது அவரு நானா இருந்தா எல்லாம் ஒண்ணுதான். ஹலோ பிரதர், செலோ பிரதர். எனக்கு இங்க மண்டை காயுதுடா. கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, சாப்பிட்டோமா, கிளம்பி போனோமா. புரிஞ்சுச்சா? புரியுதா? அண்ணா 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 அண்ணா, பப்ளிக்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு காத்துல முத்தம் கொடுத்துட்டு இருக்கேன்டா. நீ முத்தம் கொடுக்கறது விபி பார்த்தான்னா எனக்கு கருமாதி பண்ணிடுவான். டேய் டேய், நீங்களே வெளியே வேலை செய்யுங்க. வெளியே வேலை பாருங்க. போங்க போங்க. எவனாவது பாத்திர போறானா? பார்த்தா பாக்கட்டும்டா. நான் ரொமான்ஸ் மூட்ல இவன் நம்மள காலி பண்ணிடுவான் போல தெரியுது. உன் தங்கச்சியை பாரு. மாட்டிக்க போறானா? அதுக்கெல்லாம் கவலை இல்லடா. அந்த விபி வெட்டி போட்டுருவான். உன்னைய என்னைய ஏதாவது பண்ணி நீ எஸ்கேப் ஆயிடுவ. நான் தான் மாட்டிப்பேன். அவன் என்ன மேல அனுப்பாம விட மாட்டான். அப்புறம் அண்ணா அண்ணா எங்க போறோம்? நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாத. யூ ஜஸ்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய். உனக்கு என்கேஜ்மெண்டா? அண்ணனுக்கு இல்லையா? முகூர்த்தம் அவனது, 3 முடிச்சு என்னது. அந்த விபி உயிரோட இருக்க வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. எதுடா நடக்காது? பூவெல்லாம் கட்டுக்கடா. அண்ணா எதுடா நடக்காது? அண்ணா அது நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட். தெளிவா சொல்லு, அப்பதானே உனக்கு ஆப்பு கிடைக்கும். நீ வாயை மூடிட்டு இருந்தா உனக்கு புண்ணியமா போகும். நீ சொல்லு. டார்லிங், ஒரு 2 நிமிஷம் லைன்ல இரு. ஒண்ணு இல்லனா, எங்க 2 பேர் கல்யாணமும் நடக்காதுங்க. எந்த 2 பேரு? என்னோடது, இவன் கை பிடிச்சி எடுத்த பொண்ணோடது. அதான் நான் என் லவரோடது. டேய் அண்ணா, உனக்கு புத்தி வரதா? அண்ணா நீ பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லாத. நான் உனக்கு புண்ணியமா போயிடுனா. நான் அவர் கல்யாணத்துக்கு வந்தானே சாவுக்கு வந்தானே தெரியலண்ணா. அண்ணா நான் பூவை கட்டு வந்துடுறேண்ணா. டேய் நில்லு, நீ சொல்லு சேகர். அது ஒண்ணு இல்லண்ணா, எங்க கல்யாணத்துக்கு ஒரு இடியட் இறஞ்சலா இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் உன் கல்யாணம் நடக்காதுன்னு இவன் சொல்றான். நான் என்ன சொல்றேன், உங்க சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. நீ மட்டும் சொன்ன. இப்ப சொல்லுங்கண்ணா, நீங்க எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா இல்லையா?
எவன் குறுக்க வந்தாலும் சரி உங்க 2 பேர் மேரேஜ நான் நடத்தி வைக்கிறேன். பாத்தியாடா அண்ணனோட மனச. அண்ணா இப்ப சொன்னதை அப்படியே லவர் கிட்ட சொல்றீங்களா? ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. ப்ளீஸ் அண்ணா. இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எவன் குறுக்க வந்தாலும் சரி உங்க 2 பேரோட கல்யாணத்தை இந்த அண்ணன் நடத்தி வைக்கிறேன். என்னது பயமா இருக்கா? நீ பயப்படாத. இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ எதை பார்த்து பயப்படக்கூடாது. செல்லமா தைரியமா இரு. காணப்பைய. ஓகே அண்ணா, thank you. தேங்க்ஸ் அண்ணா. இப்ப ஹாப்பியா? நீ கல்யாணம் பண்ணா மாறு. எங்க வே? ஏ கிருஷ்ணா முகுந்தா. எழுது இவனுக்கு தெரிஞ்சு போச்சா இவங்க தாய்லாந்து தெய்வம்ன்றது? முராரி. என்ன மேட்ரு? என்ன என்ன மேட்ரு? அவங்க 2 பேர் மேட்ரு என்ன? அவங்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னடா இப்படி கேட்ட? எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தான் தெரியும். ஐ அம் சோ லக்கி. சரி, அவங்க எங்க சந்திச்ச? கோவில்ல. ஓ, நீ அவங்க வீட்ல சந்திச்சியா? அவங்க என் வீட்லயே வந்து சந்திச்சாங்க தெரியுமா? இந்த விஷயத்தை யாருக்கிட்டயா சொன்னீங்கன்னா தலை வெடிச்சு போய் செத்து போயிடும். ஏற்கனவே இங்க வெடிச்சு போய் தான் இருக்குது. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. காபி கொண்டு வா. நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரணுமா? என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா? சுப்புராஜ் MA LLB லாயர். யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்ப சமயக்காரன் சொன்ன? யாரா சமையல்காரன்? அவன் தான் சமையல்காரன். டே டப்பா, இதோ வட்டேன் சார். எதுக்குன்னா தேவையில்லாத வேலைலாம் பாத்துக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, நல்லா தின்னோமா, கிளம்பி போனோமா. நகருதுன்னா கிளப் எங்க இருக்கு? டேய் டைமண்ட் ராஜா ஐயரே, நீ வந்திருக்கிறது சீட் ஆடுறதுக்கு இல்லடா, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அதுக்கு என்ன பேஷா பண்ணிடுவோம். வாங்க வா. என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் கை அடிச்சிட்டே இருக்கா? போடு அடங்க. இவரு ரம்மி ஐயரு கிடாரிப்பட்டில இருந்து வந்திருக்காரு. மங்காதாரத்துக்கு இல்ல முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. நம்ம ஐயரு காசிக்கு போயிருக்காரு. இப்போ இந்த ரம்மி தான் மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸ். கட்டு குலுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கும்பிடு போடுங்க. பைத்தியக்கார பயல்களுக்கு தெரியல, சிலையை பார்த்து கும்பிடுறானுங்க. லைவ் சாமிங்க இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல. கிளாவர் ராணி, உன் பேர் என்னன்னு சொல்லுமா? நந்தினி. ஸ்கோர் எவ்வளவு? வயசு தானே 20 years. கிங் பேர் என்னது? சுப்புராஜ் MA LLB. ஏய் மடப்பயலே, கொன்னு புடுவ உன்ன. ஐயரு கேட்டது உன் பேர இல்லடா, அண்ணன் பேர. VP சார். வீரபாண்டியன். ஐயரே நீங்க ஆரம்பிங்க. இப்ப நீங்க குலுக்குறீங்களா இல்ல நான் குலுக்கட்டுமா? நீ பொண்ணு மாப்பிளைக்கு முகூர்த்த தேதி குடிக்க வந்தியா இல்ல மங்காத்தா ஆட்ட ஆட வந்தியா? இது ரம்மி பஞ்சாங்கன்னு மார்க்கெட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. முதல்ல கார்டு போடுவாங்க, அப்புறம் பஞ்சாங்க பாப்பாங்க. இது என்னடா புது சாஸ்திர சம்பிரதாயமா இருக்கு? தாய்லாந்து ஆச்சாரம். உள்ள வெளிய நந்து VP, நந்து VP. நோ! என்னாச்சுடா? ஜோக்கர் வந்துட்டான். அதுக்கு என்ன இப்போ? அப்படினா கல்யாணம் பொண்ண மாத்தணும். நோ! முடியாதா? அப்படினா பையனை மாத்திருங்க. டேய், கல்யாண பையனை மாத்த முடியலனா பையன் பேரையாவது மாத்துங்களே. என்னது பேரை மாத்துறதா? சாவடிச்சிருவான் உன்னை. கல்யாண பையன் பேரை மாத்தலனா பையன் பரலோகம் போய் சேர்ந்துருவான். ஓய், பேரை மாத்துனா நீ பரலோகம் போய் சேர்ந்துருவடா. நீங்க போங்காட்டான்றீங்க. என்ன மிடில் ஐயரே நீங்க உட்காருங்க, நான் எடுத்து சொல்றேன். அண்ணா, நமக்கு கல்யாணம் தான் முக்கியமே தவிர பத்திரிக்கையில எந்த பேர் இருந்தா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோ மஞ்ச பைய, சூப்பர் பேரு, அதை விட சூப்பர் முகூர்த்தமா ஃபிக்ஸ் பண்ணு. அண்ணா, நீ ஏதோ பிளான் பண்ற, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. ஆக்சுவலி என்னென்ன பண்ண போற? என்னது? சந்திரசேகரா, சூப்பர் பேரா. சுவாமி சந்திரசேகர் வெட்ஸ் நந்தினி, எப்படி இருக்கே? சூப்பரா இருக்குப்பா. இந்த பேருங்கிற ஜோடியை யாரும் பிரிக்கவே முடியாது. டீல் ஜோன் வச்சுக்கிய. அண்ணா, நீ லவ்வரு, அவன் ஃப்ளவரு, நடுவுல அந்த சந்திரசேகர் யாருண்ணே? லவ்வர் சந்துரு, லாயர் சேகர். இப்ப புரிஞ்சுதா? சந்திரசேகர் அது நான்.
திருவளச்செல்வன் சந்திரசேகருக்கும் திருவளச்செல்வி குணவதி நந்தினிக்கும் வருகிற பங்குனி மாதம் 16ஆம் தேதி பெரியவர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. தெய்வங்களே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுனா அந்த பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு கொடுத்து வச்சோம். அவர் ஒரு தடவை பார்க்கணும் சாமி. இப்பவே நீ நிறைய பார்த்துட்ட. முகூர்த்தம் எழுதியாச்சு, தாம்பூலத்தை மாத்திக்கோங்க. ரெடி ரெடி. ஹலோ, தாம்பூலத்தட்ட ஜோடியா தான் வாங்கிக்கணும். ஜோடியா தான் வாங்கணுமா? டாக்டர் வாயா, ஜோடியா வாங்கிக்கலாம். ஜோடினா காலையும் காலையும் சேர்றது இல்ல, உங்க பாரியால கூப்பிடுங்க. இவ்வளவு காலம் எப்படியா இருப்பா? எப்பவோ அவ போய் சேர்ந்துட்டா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. தாம்பூலத்தட்ட தம்பதியர் தான் வாங்கணும். யோ ரம்யா ஐயரே, இங்க வெறும் வேட்டி மட்டும் தான், சேலை எல்லாம் கிடையாது. இவங்கலாம் தன் கையே தன் உதவின்னு வாழ்றவனுங்க. என்ன சுவாமி இது? ஏதாவது பண்ணி நிச்சயதார்த்தத்தை முடிங்க. டோன்ட் இரிட்டேட் மீ. புண்ணிய தம்பதிகள் இல்லாம தாம்பூலத்தை மாத்துறதுங்கிறது நடக்காது நடக்காது நடக்காது. அதுல சுவாமி என் பேச்சுக்கு உன் பேர்ல என்கேஜ்மென்ட் பண்ண பிளான் பண்ண, அதுவும் நடக்காது. உன் கல்யாணமும் நடக்காது. இப்ப இவங்க யாருப்பா? அது எங்க அப்பா அம்மா. நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நீ வந்து ஒரு வாரம் ஆச்சு, ஒரு போன் இல்ல ஒண்ணு இல்ல. என்ன ஆச்சு உனக்கு? அட அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? என்ன மச்சான் அது? முருங்கக்காய் சரியா வேகலன்னு கோச்சிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டியே, யூஸ்லெஸ் ஃபெலோ. யார் சுவாமி இவங்க எல்லாம்? என்ன கேள்வி மாமா இது? எங்க அம்மா, எங்க அப்பா, உங்க தங்கச்சி, உங்க மாமா. என்னடா இவன் சொந்த தங்கச்சியவே தெரியாம இருக்கான்? அது பெரிய மாமா செத்து போனதுல இருந்து இந்த சின்ன மாமாக்கு சிறுமூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஆக்சுவலா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே விளங்கல. இந்த அம்மாவும் அப்பாவும் அந்த சீதைய மணமுடிக்க போற ராமனோட மம்மியும் டாடியும். இப்பதான் எனக்கு எல்லாமே கிளீனா தெரியுது. இப்ப பாரு, சூப்பரா ஒரு ஆக்டிங் கொடுக்குறேன். அப்பா 4 நாள் அண்ணன் கல்யாணம் நடக்க போது, அதை முடிச்சுட்டு நான் வரேன், நீங்க போங்க. ஆமா ஆமா வாங்க வாங்க. உனக்கு அம்மா அப்பானா எனக்கு அம்மா அப்பா மாதிரி தானே. என் தரப்புல தாம்பளத்தை அவங்களே வாங்கிக்க சொல்லு, சரிதானே? சூப்பர் டர்னிங் பாயிண்ட். வாங்க, காட்ஸ மாத்திக்கங்க. தாம்பளம் மாத்தியாச்சுல மாமா. வாங்க, பழத்தை எடுத்துட்டு நம்ம எங்கடா போறது? இவங்க 2 பேரும் என் பிள்ளைக்கு அப்பா அம்மா மாதிரி. கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. நீ போய் அவங்க 2 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. ரம்யா மோதிரத்தை எடுத்து குடியா. கிங் குயின்ஸ், மோதிரத்தை மாத்திக்கங்க. மேல இருக்கிற சார்ஜ் லைட்டை போடுங்கடா. பாக்கெட்ல துட்டு வச்சிருக்கேன்டா. எவ்வளவு வச்சிருக்க? 5000 ரூபாய். 4000 ரூபாய் தானே சொன்னேன். பரவாயில்லடா, சாப்பிடு. சரி, அடிக்கடி இந்த மாதிரி கூப்பிடு. சீக்கிரம் கிளம்புடா, போட்டு தள்ளுவாங்க. வைக்கிறேன். ஏய், என் புள்ள மோதிரம் போடுறான் பாருங்கடா. ஹலோ தடி தாண்டவராயா, ரிங் போட்டது உன் புள்ள இல்ல, என் லவர் சந்துரு. சந்துருவா? அவன் போடா. டேய், எடுங்கடா. அவன தப்பி விடாதீங்க. தேட வேண்டியது ஏன் ஹீரோ இல்ல, ஓ ஜீரோவ. வீரபாண்டியா, வீரபாண்டியா, எங்கடா இருக்க? ஏய் ஏய் ஏய், எங்கடி இருக்க என் புள்ள வீரபாண்டியா? டிக்கெட் எடுத்துருப்பான். ஏய், தேடுங்கடா. வீரபாண்டியா தேடுங்கடா. விடாதீங்க, விடாதீங்க. வாங்க. எங்க கிளம்பிட்டீங்க செல்லங்களா? அந்த சந்திர வெட்டி போடுறாங்க. செம்மறி ஆடுங்க மாதிரி எல்லாரும் ஒரே பக்கம் போனீங்கன்னா அவன் வேற பக்கமா உங்க அண்ணனை தூக்கிட்டு போயிடுவான். அதனால 4 குரூப்பா பிரிஞ்சு 4 திசையில போங்க. ஏதாவது ஒரு திசையில மாட்டுவான், பிரிச்சு மேய்ங்க. போங்க. என்னடா கண்ணா, ரொம்ப உற்சாகமா இருக்க? சொல்றா. எனக்கு மொத்தமும் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுதுரா? நம்மள ஆண்ட வெள்ளக்காரன் பிளான் மாதிரி அவங்கள தனிமைப்படுத்தி பிரிச்சு மேய பிளான் பண்ணிருக்க. விபிக்கு செக்யூரிட்டி இல்லாம பண்ணி அவனை ஒத்தாள ஆக்கி நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்க. யூ ஸ்மார்ட் பாய், உனக்கு எல்லாமே தெரிஞ்சுதுல. மொத்தமும் கிளியரா தெரிஞ்சு போச்சுன்னா வினோத்னா சும்மாவா? ஊரே தெரியல. அதெல்லாம் சரி, தேங்க்ஸ் டாக்குமரா. எதுக்கு இந்த பிளான் நடக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணதுக்கு? நான் ஹெல்ப் பண்ணனா? எனக்கு எதுவும் தெரியாது. குமரா,
இங்க. நீ ரொம்ப மோசமானவண்ணா. நான் என்ன ஹெல்ப் பண்ண உனக்கு? என்ன எதுக்கு தேவையில்லாம மாட்டி விடுற? அது இல்ல குமரா, இங்க கரண்ட் போனப்ப நீ என்ன பண்ண செல்லக்கண்ணு? மேல இருக்கிற விளக்கு கீழே இருக்க சொன்ன, இறக்குன. கீழே இருக்கிற விளக்கு மேல ஏத்த சொன்ன, ஏத்துன. செஞ்சல? ஆமா. இந்த விஷயம் மேல இருக்கிறவனுக்கு தெரிஞ்சா முதல்ல போட போறது ஒன்னதானே? என்ன போடுவானா? விளக்கு கீழே இறக்குனதுக்கும் விளக்கு மேல ஏத்துனதுக்கும் என்ன போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா 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 கிடைச்சானா? அண்ணன் சட்டை கிடைச்சிருக்கீங்க. சட்டை கிடைச்சிருக்கா? என்னடா அதுல ஒரே சிவப்பா எழுதிருக்கானுங்க. சரி சரி படி படி. ஐயா அது சொட்ட மாட்டியா? நீ என்ன மாதிரி தானா? இங்க வேற யாருக்காவது படிக்க தெரியுமாடா? டேய் நான் படிக்கிறேன். படி 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 படி. டேய் கழிசட கம்னாட்டி எச்சக்கல. ஐயா இந்த பேரு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க வச்சீங்கயா. இடையில நீ பேசாதடா தம்பி, நீ படிப்பா. வெட்டி போட்டா 2 ஊரு சாப்பிடுற அளவுக்கு இருக்கிற. என்னப்பா அண்ணா இதுல அப்படிதான் எழுதிருக்கு. நான் குண்டா இருக்கிற விஷயம் அவனுக்கு எப்பறா தெரியும்? இங்க தான் இருக்கு, அது கூட தெரியாதா? ஐயா ரிங் மாத்திரப்போ பாத்துட்டு ஐயா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அண்ணா நீங்க படிங்கண்ணா. டேய் நீங்க குறிச்ச முகூர்த்தத்திலேயே நந்து கழுத்துல தாலி கட்டி அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விபியை நான் ஏன்டா கடத்த போறேன்? இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பா, தேடி பாருங்க. அதான் நான் மேட்ரு. டேய் வீட்ல தான் இருக்கனா? அண்ணா அங்க இருக்காரா? என்ன பண்ண? டேய் அது அண்ணா போட்டோடா. போட்டோல இருக்கிறது அண்ணன் தானடா. என்னடா பாண்டிய கிடைச்சானா? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டுங்கய்யா, எங்கேயும் இல்லைங்கய்யா. அவன் லவர் யாருன்னே தெரியல, ஆனா நம்ம எல்லாரையும் உச்சா பார்க்க வைக்கிறான்யா. ஒரு ஆண்டா சோறு திங்கிறீங்க, டெய்லி பாட்டில் பாட்டிலா குடிக்கிறீங்க. என் புள்ளைய உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? டேய் என் புள்ள மட்டும் கிடைக்கல, உங்க எல்லாரையும் சோறு தண்ணி இல்லாம 1 மாசம் பட்டி போட்டுடா. எவடா தலையில தண்ணி ஊத்துறேன்? அண்ணா ஐயா பாண்டியா, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, எத்தனை பணம் விழுந்தாலும் சரி, அவன் எனக்கு வேணும். அவனை நான் கொல்லணும். அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை இழுத்து வந்து உன் கால் அடியில போடுறேன். டேய் குரா, முதல்ல தண்ணி அவனை கொன்னுட்டு அவன் ரத்தத்தை குடிக்கிற. முதல்ல நீ அவனை கண்டுபிடி. ஐயோ அண்ணே, உன் சாவு நெருங்கிருச்சுனே. உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. நானே டேய் அந்த கேனப்பையில பார்த்தா அவன் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டான் போல தெரியுது. ஒருவேளை அவன் கிடைச்சா அவனை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன போடுவான்னு நினைக்கிறேன்டா. ரிஸ்க் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுடா. ரிஸ்க் அதிகமானதா மஜாடா குமரா. உனக்கு மஜாவா தான் இருக்கும். அவன் என்ன செய்வான்னு நினைச்சாலே எனக்கு கீழே நனைஞ்சு போகுது தெரியுமா? அண்ணா உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு கும்பிடு. நீ அவன்கிட்ட மாட்டினா என்ன பண்ணுவேன்னு சொல்லிருந்தா. மாட்டி பண்ண சொல்ற? கண்டிப்பா மாட்டிப்ப. அங்க பாரு, கில்லி பிரகாஷ் ராஜ் மாதிரி உட்கார்ந்திருக்கான். அவன் நம்மள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாமளே அவன்கிட்ட போய் சொல்லிட்டோம். அண்ணா அந்த சந்துரு யாருன்னு எனக்கு தெரியும். யாரா அவன்? எங்க இருக்கா? எவனாது? பதில் சொல்லு. நான் தான். நந்துவோட லவ்வரும் நான் தான். உன்னை மேல கட்டி வச்சதும் நான் தான். நந்துவை கல்யாணம் பண்ணிக்க போறதும் நான் தான். ஆமாண்ணா, அந்த சந்துரு செத்து போனாதான் நீ சந்தோஷமா இருப்ப. உன் சந்தோஷம் தான் எனக்கு வேணும். வெட்டி போடனா என்ன? என்னடா இது? எனக்காக, உனக்கு என் மேல இருக்கிற பாசத்துக்காக உயிரே விட தயாராயிட்டியடா. நீ வக்கீல் இல்லடா, என் தம்பிடா. தம்பி என்னடா இங்க உட்கார்ந்து திருடுத்தனமா பாத்துட்டு இருக்க? அந்த லவர் பண்ற டென்ஷனால விபி என்ன கொன்றுவானு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன்.
டேய் பணமர மாதிரி வளர்ந்துருக்கேன், மண்டையில மசாலாவே கிடையாது. என்ன பாரு இவ்வளவுதான் இருக்கேன். அந்த தாய்லாந்து தெய்வங்களை நம்பிக்கிட்டு ஹாப்பியா பிபி இல்லாம இருந்துட்டு இருக்கேன். நீ என் பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த டோனி ஜெட்லி ஜாக்கி சானை நம்பு, எல்லாம் சரி. அவனுக்கு என்ன தெய்வமா? சினிமா நடிகனுங்க. இவனுங்களா அவன் லவர், அவனோட ஃப்ரெண்டு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தெய்வம் லவ்வர் ஆகாது, லவ்வர் தெய்வமாக முடியாது. ஐயோ சொட்ட தலைஜா, ஏதோ தெரியும் தெரியும்னா பெருசா தெரியும் நினைச்சேன். அவனுல பத்தி என்ன தெரியும் உனக்கு? விளக்கமா சொல்றேன், கிட்டமா. நீ தெய்வமா இருந்தா மறைஞ்சு போய பார்க்கலாம். நீ நிஜமான தெய்வமா இருந்தா மறுபடியும் வாய பார்க்கலாம். ஆஹா, தெய்வங்களுக்கே மாமாவாயிட்டேன். என் ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிருச்சு சுவாமி. இதான் நடந்தது. சுப்புராஜ் எல்எல்பி உடனே ஏதோ பெருசா நினைச்சேன். இவ்வளவு பெரிய கேனையா இருக்கு நீ. சாகடிச்சிருவேன். தலைக்கு மேல லைட் போட்டு வந்தா கடவுள் நம்பிடுவியா? நானும் போட்டு வரேன், என்னையும் கடவுள் நம்பு. ஆக்சுவலா அவங்க யாரு தெரியுமா? ஓன் லவர் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ இப்படி தாலி கட்டுவ? அந்த விபிஏ மேல அனுப்பிச்சு கல்யாணம் பண்ணிக்குவேன். இதுதான் நடக்குது. பக்தா, சேவைக்கு நேரமாகிவிட்டது, வா பக்தா. செய்கிறேன் சுவாமி. இங்கே நீ செய்கின்ற சேவைக்கு அங்கே மோட்சம் காத்திருக்கிறது. அவ்வளவு தூரம் எதுக்கு சாமி? நீங்களே இங்க வந்துருங்களா சாமி? மேலே கை வைக்காதே. ஓ சாரி, சுவாமி மேல கை வைக்காதீங்க. சாமி அடிக்காதடா, தெய்வத்தை அடிக்கிறியா? சாபம் தரண்டா. சாபம் கொடுத்துருவீங்களா? பயமா இருக்கு. இது எங்க எங்க சாபம் கொடுக்குறேன். இந்த விஷயத்தை வீபி கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேத்தையும் மரணம் பண்ண வைக்கிறேன்டா. தொலைஞ்சுக்கிட்டா நீங்க ரெண்டு பேரும் அடிக்கி. என்ன சொல்லுவ மாமா? என்ன சொல்ல போறா? நீ லாயர் இல்ல லவர்னு சொல்லுவேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒன்ன வெட்டி போட்டுருவான். என்ன எதுக்கு அவன் வெட்ட போறான்? எதுக்குன்னா நாங்க என்ன சொல்லி இங்க என்ட்ரா இருக்கும் தெரியுமா? சுப்புராஜ் எம்ஏ எல்எல்பியோட மருமகன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு பாரு மாமா. நகர முடியாத அளவுக்கு நல்ல பெரிய அப்பா சொருனானுங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கும் இதே அப்பதான் சொருனானுங்க. அதுக்குதான் கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, நல்லா சாப்பிட்டோமா, கிளம்பி போனோமா. போங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் என்னப்பா பண்ண போறோம்? வேற என்ன, எஸ்கேப் ஆக வேண்டியதா? ஏன் நின்னுட்ட? அதிர்ஷ்டக்காரனை யாரும் அசைக்க முடியாது. அதோ அங்க பாரு. நான் மூச்சு இறைக்க ஓடி நான் ஏறி வந்த லாரி, என் லைஃப் இனிமே மாறி நான் கட்ட போற மேரி. மேரி நீ மேரி, நான் மாறி தோ வர மாறி. அண்ணே அண்ணே, லாரி நின்னுடுச்சு. இது எந்த ஊரா இருக்கும்? பணமர மாதிரி வளர்ந்துட்டு ஏன்னா பயப்படுற? இப்ப நாம அந்த ரவுடி கோட்டையில இல்ல, சென்னைக்கு வந்துட்டோம். இப்ப நாம ரெண்டு பேரும் சென்னை சிங்கங்கள்டா. எழுந்துடுறா, ஒரு கை பாத்துருவோம். என்னண்ணே ஷாக் ஆயிட்ட? ஜம்ப் பண்ணுடா. என்னடா டப்பா பையல சரக்கு லாரில ஏன்டா ஏறி நிக்கிற? அது தப்பிச்சு போகலான்னு. வலது கட்டவனே, அது ஒண்ணு இல்ல சார். அந்த சந்துரு எங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு லாரியில தூக்கி போட்டான் சார். சந்துருவா பாத்தீங்களா நீங்க? அந்த சந்துருவா நேர்ல பாத்துட்டு இன்னும் டிக்கெட் வாங்காம இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் நம்ம கேட்ல கட்டி நாய் மாதிரி காவல் காக்க வைக்கடா. சொட்ட மொட்டையா. என்னடா வேணும் உங்களுக்கு? நான் எங்க போனாலும் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. 24 மணி நேரமும் உங்க கூடயே இருக்கணும்னு ஐயா சொல்லிருக்காரு. என் தலையை எடுத்துறேன். சட்டம் போய் கரண்டி வந்தது, கரண்டி போய் துப்பாக்கி வந்தது. துப்பாக்கி போன எதுக்காக மேல பார்த்து சுட்ட?
அது வந்து மேல இருக்க நினைச்சு சுட்டேன் சார். மேல இருக்கிறதுக்கு அது என்ன தாய்லாந்து தெய்வமா? இவ்வளவு நாள் அப்படி நினைச்சுதானே ஏமாந்து போயிட்டேன். அவன் இங்கதான் எங்கேயோ இருப்பான். கண்ணை நல்லா திறந்து பாரு. அவனை பார்க்க சொன்னா இவனே என்ன பார்த்துட்டு இருக்க? அந்த பக்கம் இருப்பான், போய் பார்ப்போம். என்னங்க நீங்க அவன் இங்க இருக்கும்போது நாகமா எடுத்து தடுப்புறான். அவன் இங்க கடா இருக்கான். காட்டு, நீ வேணா காட்டு. ஏங்க அடிக்கிறீங்க? சும்மா இப்படி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் உண்மையை சொல்லிடுவான். எல்லாம் உண்மையமா? என்னடா அது? உண்மை என்னன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். அலர்ட் ஆயிரு. ஓகே. உண்மை உனக்கு தெரியும். அலர்ட் ஆயிருப்போம்.